Yesterday we learned about perfect sentences. So these days we are learning tenses. வாக்கிய வகைகள் பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? We are learning tenses. வாக்கிய வகைகள் பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம கண்டினியூஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுல உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் நிறைய கதைச்சோம். I hope you have practiced a lot. நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் அதுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க, கேள்வி கேட்கறாங்க, நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க. So that's good. And last 2 days, yesterday and today, yesterday we learned about perfect sentences or tenses. So அதில் உள்ள இன்னும் சில நுணுக்கங்களை பார்த்துவிட்டு நம்ம போலாம். ஓகே ரைட். ஸோ எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி என்றும் உங்கள் அன்பின் த டீச்சர் வித் ஹார்ட் சிவா சாராக உங்களுடன் இணைந்து இன்றைய பயணம். ஓகே, பர்ஃபெக்ட். We are talking about perfect sentences. Perfect tenses. Perfect tenses பத்தி நேத்து பேசும் போது நான் சொன்ன முதல் ஆரம்பத்தில் சொன்னதுதான். நேத்து வராதவங்க சிலர் போட்டிருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்ட்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒன்று இருக்கு. இப்போ இப்படி வாக்கியங்களை பிரிக்கிறோம், அது இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஸோ நம்ம சொன்னோம் செய்து இருப்பவை. கண்டினியூஸ்க்கும் அதற்கும் உள்ள டிஃபரண்ட். இங்கு செய்து கொண்டு இருப்பவை, இது செய்து இருப்பவை. கொண்டு என்பது இல்லாமல் இருக்கிறது, வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. செய்து இருந்தவை அங்கேயும் அப்படித்தான், கொண்டு இல்லை. நடந்து இருக்கும் என நினைப்பவை, அதுலயும் பாருங்க கொண்டு இல்லை. பர்ஃபெக்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் உள்ள டிஃபரண்ட். பர்ஃபெக்ட்ல கொண்டு என்ற சொல் ஐஎன்ஜி போட்டிருக்கோம் இல்லையா, இருக்கும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல கொண்டு என்ற சொல் இருக்கும். பட் பர்ஃபெக்ட்ல we don't use that கொண்டு. செய்து இருப்பவை, எழுதி, வாசித்து, கொடுத்து, வந்து, போய், பார்த்து, திண்டு, அப்படிலாம் சாப்பிட்டு, அப்படி வரும். ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்றோம்னு நேத்து படிச்சோம். இங்கெல்லாம் கட்டாயம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல் இருக்கும்னு சொன்னோம். பிபிவி என்றால் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப். அந்த 5வது வகை நம்ம நிறைய படிச்சோம் இல்லையா? வெர்ப்ஸ் லிஸ்ட் படிக்கும் போது படிச்சோம். அவருக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னோம். அவர் காலம் காட்டாத ஒருத்தர். நேத்து கூட பேசும்போது யக்ஷாயினி சொன்னதா நினைவு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய? have, has, had, will have யூஸ் பண்றோம். have, has, had, will have யூஸ் பண்றோம்னு படிச்சோம் நம்ம இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ present perfect, past perfectல நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க இப்போ உணர்ந்திருக்கணும், புரிஞ்சிருக்கணும். பட் நான் இன்னொருக்க விளங்கப்படுத்துறேன். present perfectனா என்ன, past perfectனா என்ன, future perfectனா என்ன. அடுத்து from next week we can start 5 minutes time இல்லையா? 6:05க்கு தொடங்கிடுவோம். நம்ம பழகணும் 6க்கே வந்துறதுக்கு. இந்த லாக்அவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னால நான் வெயிட் பண்றேன். ஏன்னா முதல் ஸ்டார்ட் பிகினிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில பாடங்கள் புரியாமே போயிடும். ஸோ ஒவ்வொரு பிகினிங், ஃப்ரம் த பிகினிங் யூ ஹாவ் டு பி இன் த கிளாஸ், மறந்துடாதீங்க. ஸோ ட்ரை டு கம் அட் அபவுட் 6. ஓகே, 6:05க்குள்ள வந்துட பாருங்க. ஓகே, ஸோ ஹேவ் ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபல், ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபல், வில் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் யூஸ் பண்றோம்னு படிச்சோம் நேத்து. பார்ப்போம். இப்போ இந்த 2 வாக்கிய வகைகளும் நான் நேத்து காட்டணும். பன்மையாக இருக்கும் போது ஹேவ் யூஸ் பண்றோம், ஒருமையாக இருக்கும் போது ஹேஸ் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி யாரா இருந்தாலும் இறந்த காலத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஹெட் போடுவோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வில் ஹேவ் போடுவோம் படிச்சோம். ஓகே, அது ஓகே. இப்போ இது நேத்து பார்த்ததை இன்னொரு வேறொரு கோணத்தில் நேற்று வராதவர்களுக்காகவும் விஷயம் புரியாதவர்களுக்காகவும் மீண்டும் ஒருத்தரும் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ முதலாவது படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுகிறது, 2வது படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் உணரணும். முதலாவது படத்தை பார்த்த உடனே நமக்கு தோணுகிறது மழை பெய்து இருக்கிறது, மழை பெய்து இருக்கிறது, மழை பெஞ்சு ஈக்கிய, மழை பெஞ்சு இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த பாதை இங்கு தொடங்கி அங்கு வரையும் கண்ணு கெட்டிய தூரம் வரை பாதை நனைந்து இருக்கிறது. அந்த மலை சரிவுகள் கூட நனைந்த மாதிரி இருக்குது. சோ பாதை ஒன்று இவ்வளவு நனைய வேண்டும் என்றால் மழை பெய்திருக்க வேண்டும் இல்லையா?
சோ சந்தேகம், பட் அந்த சந்தேகத்தின் அளவு குறைவு. மழை பெய்து இருக்கிறது. சில வேளை பவுசரோன்ல தண்ணி ஊத்திட்டு போயிருக்கலாம், அது வேற கதை இல்லையா? சோ அந்த சந்தேகத்தை மனதில் வைத்துக் கொண்டு, ஹோல்ட் ஆன் a second, நினைக்கிறேன் ஒரு குரூப்புக்கு நான் லிங்க் போட மறந்துட்டேன். சோ just 1 minute, 1 seconds please. சோ கொஞ்சம் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 minute தான், 1 minute, 1 minute இல்ல 1 second. ஓகே ரைட். அப்போ மழை பெய்து இருக்கிறதுன்னு சொல்றோம். பட் செகண்ட் போட்டோ, இந்த செகண்ட் ஒன் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு இல்லையா? பெருசா நனைஞ்சு இல்ல, கொஞ்சம் அங்கன தண்ணி இருக்குது. சோ இத பார்த்தோம் நம்ம சொல்லுவோம் மழை பெய்து இருக்கும், மழை பெய்ஞ்சு ஈக்கும், மழை பெய்து இருக்கும். சந்தேகம் கொஞ்சம் கூட. இங்கும் சந்தேகம் தான், மழை பெய்து இருக்கிறது என்பது சந்தேகம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கான ஷுவர் 175% ஷுவர் மழை பெஞ்சிருக்கு. பட் இந்த போட்டோ பார்த்தோம்னா நம்பிக்கை குறைவு, மழை பெய்து இருக்கும், மழை பெய்து இருக்கும்னு சொல்றோம். ஏன்னா இந்த அளவு நனைகிறதுக்கு வேற ஏதாவது கூட நனைஞ்சு இருக்கலாம். இந்த யாரோ சொன்ன மாதிரி ஆனோல ஒரு ஸ்டெப் ஒன்று உடஞ்சி போயிருக்கலாம். ஏன்னா பாருங்க இந்த ரோட்ல மேல் பகுதியெல்லாம் அவ்வளவு ஈரம் இல்லாத மாதிரி இருக்கு. சோ நம்பிக்கை குறைவு. இப்ப விளங்குதா? மழை பெய்து இருக்கிறது, மழை பெய்து இருக்கும். இப்ப இந்த பாதையில பயணித்த ஒருவர் வீட்டுக்கு போனா சொல்லுவாரு அந்த ரோட்ல மழை பெய்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். பாருங்க இப்ப 3 வகையான வாக்கியங்கள் சொல்றேன். மழை பெய்து இருக்கிறது, மழை பெய்து இருக்கும், மழை பெய்து இருந்தது. இதை இன்னும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒரு கேர்ள் ஒன்று, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கேர்ள் ஒன்று, ஓகே, என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஸ்கூல் போற டைம், நல்லா வாக்கியங்களை புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் போற டைம் 8 மணின்னு யோசிச்சுக்கோங்க. இப்ப 8 மணி ஆச்சு. இப்ப என்ன நினைப்பாங்க? அவங்களோட ஸ்கூல் பஸ் பத்தி என்ன நினைப்பாங்க? ஸ்கூல் பஸ் போயிருக்கும் நினைப்பாங்க. 8 மணிக்கு அந்த பஸ் போகுதுன்னு நினைப்போம். 8 மணிக்கு அந்த பஸ் போகும். இப்ப 8 மணி ஆயிடுச்சு. என்ன நினைப்பாங்க? வீட்டுல இருக்காங்க இன்னும். என்ன யோசிப்பாங்க? பஸ் போய் இருக்கும்னு நினைப்பாங்க. பாருங்க, போய் இருக்கும்னு நினைப்பாங்க. நினைச்சதை சொல்லுவாங்க என்ன யாருக்கிட்ட, ஓகேவா? பஸ் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. நினைப்பது மட்டுமல்ல, நினைத்து சொல்வது. அப்படி ஒரு சிக்கல் வருமே. நினைக்கிறது மட்டுமா சார்னு? இல்ல, நினைத்து சொல்வது. பஸ் போயிருக்கும். இப்ப நாளைக்கு இல்ல, நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதுதான again and again I am repeating. பஸ் இப்ப 8 மணி. அவங்க எப்ப பஸ் போயிருக்கும்னு நினைப்பாங்க? அந்த 8 மணிக்கு தான். சோ ஒரு இருக்கும் என்பது எதிர்காலத்திலையும் இருக்கலாம், இப்போதும் இருக்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் மாதிரி நினைவு இருக்கும் தானே உங்களுக்கு? நாளைக்கு இந்த டைம் பஸ் போயிருக்கும். இப்போ நான் சொல்றேன் பஸ்ல ஒரு பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் வச்சுட்டேன், பாம்பு வச்சுட்டேன், 10 மணிக்கு பாம்பு வெடிக்கும். இப்ப 10 மணி ஆச்சு. இப்ப நான் இங்க இருந்து இந்நேரம் பாம்பு வெடிச்சிருக்கும் இந்நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு 10 மணிக்கு தான் நான் பாம்பு செட் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு 10 மணி, நான் இப்ப சொல்றேன் நாளைக்கு இந்நேரம் பாம்பு வெடிச்சிருக்கும். பாருங்க, ரெண்டும் ஒண்ணு தான். பாம்பு வெடிச்சிருக்கும், டைம் தான் சேஞ்சஸ். சோ ஃபியூச்சர்னா எதிர்காலமே இல்லைங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்டு பார்ப்போம், இன்னும் பார்ப்போம். இப்போ அந்த கேர்ள், நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கதைக்கு வாங்க. 8 மணிக்கு பஸ் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. அந்த கேர்ள் ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பாக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை, உங்களுக்கு தெரியுத்தானே? பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் இல்லை. அப்ப யோசிக்கிறாங்க, ஐயோ மத்த நாளைக்கு இந்த நேரம் இந்த 3 பிள்ளைகள் இருக்குமே, ஸ்கூல் போற பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்குமே. அப்ப என்ன நடந்துச்சு? இவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப பஸ் போய் இருக்கும்னா இப்ப சந்தேகம் கொஞ்சம் குறைகிறது. ஏன்? டெய்லி டிராவல் பண்ற பிள்ளைகளும் இல்லை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? பஸ் போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. பஸ் போயிருச்சு. ஏன்? காங்களே பஸ் போயிருக்கு. ஆமா இல்ல, பஸ் போயிருக்கு, இந்த பிள்ளையெல்லாம் போச்சு. இப்ப பாருங்க, முதல்ல சொன்ன போயிருக்கும், இப்ப போயிருக்கிறது. இப்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப பஸ் தான் போயிருச்சு, ஒன்னும் செய்ய முடியாது. ஷேப்பா கட் அடிச்சாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. ஹோம் சி வென்ட் பேக். வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வாங்க? அம்மா கேட்கறாங்க, ஏன் பிள்ளை திருப்பி வந்த? அம்மா பஸ் போயிருந்துச்சுமா, நான் போகும் போதும் பஸ் போயிருந்துச்சு, பஸ் கிளம்பி இருந்துச்சு, அதனால எனக்கு போக முடியாம போச்சு. சோ 3 வகையான
காலங்களை பத்தி பேசுறோம். போயிருக்கு, போயிருக்கும், போயிருக்கிறது, போயிருந்தது. அதோட நல்ல உதாரணத்துக்கு போனோம். இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது விளங்கி இருக்கும் நம்புறேன் நான். இது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்கிறது நம்பிக்கையோட போறேன். ரைட்? இப்ப பாப்போம் நம்ம. ஓகே, ஐ எம் டேக்கிங் someone for my support. Okay, Mafa, can you switch on Mafa? Yeah, Mafa, can you hear me? Sir. Can you hear me? Good evening, sir. Good evening. கொஞ்சம் பெலமா பேசுங்க Mafa. Mafa கேக்குதா? Yes, sir. Okay, Mafa. இன்னும் கொஞ்சம் பெலமா பேசணும் Mafa. மைக் ஃபோன் கிட்ட வாங்க. ஓகேவா? Okay, sir. ஓகே Mafa. இப்போ ஒரு கேர்ள் வந்து ஸ்கூல் விட்டு வர்றாங்க, ஓகேவா? Okay, sir. ஓகே. இப்போ பசியில தானே வருவாங்க. Oh. என்ன நினைச்சிட்டு வருவாங்க? நீங்களும் இப்படி வந்திருப்பீங்க தான் லைஃப்ல. என்ன நினைச்சிட்டு வருவாங்க? சாப்பாடு பத்தி. சாப்பாடு செஞ்சிப்பா. அம்மா உம்மா சாப்பாடு செஞ்சு இப்ப இன்னைக்கு அவங்களோட பர்த்டே, ஓகேவா? இன்னைக்கு இந்த கேர்ள்ட பர்த்டே. அப்ப எப்படி சமைச்சிருப்பாங்க? ஸ்பெஷலா. ஸ்பெஷலா சமைச்சு இருப்பாள் அப்படின்னு. ஷூரா அந்த வாக்கியம் விளங்குதா அப்ப? இப்போ சரியா அவங்க ஸ்கூல் விட்டு வர்றது 2 மணி, ஓகேவா? எத்தனை மணிக்கு உமா சமைச்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்க அப்போ? 1:30 மணிக்கு. இல்ல, எப்படியோ இப்ப 2 மணி தான், 2 மணிக்கெல்லாம் சமைச்சு முடிஞ்சிருக்கும் இல்லையா? அது ஃபியூச்சர்னு சொல்ல முடியுமா? பாஸ்ட். இல்ல, பாஸ்ட் நினைக்கிறோம். ஆனா சமைச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஓகேவா? வாக்கியத்தை சரியா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அம்மா சமைச்சு இருப்பா, சமைச்சு இருப்பாள், சமைச்சு இருப்பாங்க இல்லையா? ரைட் மாஃபா. வீட்டுக்கு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க, ட்ரெஸ் மாத்திட்டு போய் என்ன இருக்கு வீட்டுல எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன சொல்லுவாங்க? அம்மா சமைச்சு இருக்காள். அம்மா சமைச்சு இருக்காள். இப்ப கண் முன்னா தெரியுது. ஆனாலும் ஏன் அம்மா சமைச்சு இருக்காள்னு சொல்றாங்க? அம்மா சமைச்சாங்கன்னு சொன்னா என்ன? அம்மா சமைச்சாங்க பாஸ்ட். இல்ல, ஏன் அப்படி சொல்ல முடியாது? விலங்கல சார் உங்களுக்கு. ஏன் அம்மா சமைத்தாள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல? நாங்க பாக்குறதானே சமைச்சிக்கிறேன். இல்ல, அம்மா சமைத்தாள்னு ஏன் சொல்ல முடியாது? அம்மா சமைச்சு வச்சிருந்து காணலும். சமைக்கிறத நீங்க காணல இல்லையா? இப்ப இருக்குது, ஒரு சான்று இருக்குது, ஒரு சாட்சி இருக்குது, ஒரு க்ளூ இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? இப்படி எல்லாம் செய்யறதா இருந்தா அது அம்மா தான் செஞ்சிருக்கணும், வாப்பா எல்லாம் இப்படி செய்ய மாட்டாரு எப்படியுமே. அப்ப உமா சமைச்சு இருக்காங்க, ஓகேவா? இது என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க இந்த வாக்கியத்தை. அம்மா சாப்பாடு சமைத்திருப்பாள். இது அம்மா சாப்பாடு சமைத்திருக்கிறாள். இருக்கிறாள். அடுத்த நாள் வீட்டுக்கு கிளாஸ்க்கு போயிட்டீங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கதைச்சு கொண்டு இருக்கீங்க, ஓகேவா? நேற்று அம்மா சாப்பாடு சமைத்திருந்தாள். நேத்து அம்மா செம்மையா ஒரு சாப்பாடு சமைத்து இருந்தாள். இப்ப விளங்குதா? இடம் மாறும் போது, காலம் மாறும் போது எப்படி மாறுதுன்னு கிளியரா? ஓகே, இப்ப சொல்லுங்க திருப்பி எல்லாரும் மத்தவங்களுக்கு கேக்குறதுக்கு. இது என்ன சொல்லுவீங்க? அம்மா சாப்பாடு சமைத்திருப்பாள். ஓகே. அம்மா சாப்பாடு சமைத்திருக்கிறாள். ஓகே. அம்மா சாப்பாடு சமைத்திருந்தாள். இருந்தாள். இப்போ நம்ம படிச்சது படி பார்த்தா இது என்ன பெர்ஃபெக்ட்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். நடந்து இருக்கும் என நினைப்பவை. இது என்ன பெர்ஃபெக்ட்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஏன் நடந்து இருக்குதுன்னு சான்றுதல் நாங்க நடந்து இருப்பவை, செய்து இருப்பவை, செய்து இருப்பவை. இது செய்து இருந்தவை, சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். வெரி குட் மஃபா, thank you very much. நீங்க கிளியரா இருக்கீங்க பாடம். Thank you sir. ஓகே மஃபா, ஓகே குட். இப்போ விளங்கிச்சு தானே உங்களுக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னங்கிறது விளங்கி இருக்கும். அதுக்கான உதாரணங்கள் நேத்து நான் சொன்னேன். அப்ப இப்ப பாத்துக்கோங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்றோம்? have, has ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல had ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல will have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? திருப்பி அந்த வாக்கியத்துக்கு போறோம். ஓகே,
I am going with. Okay. Shamini, can you switch on your mic? Shamini? Okay. Shivani Sri, can you hear me, Shivani Sri? Shivani Sri, mic on now. Any problem? Okay, sorry, some network problem went away, so I am back. Okay. To whom I spoke, I forgot. Yaroda pesune. Sorry, mic off and network problem. Okay, maybe Shivani Sri. Shivani Sri, can you switch on your mic, Shivani Sri? Sir. Good evening, Shivani Sri. Good evening, sir. Okay. இப்போ இந்த girl என்ன நினைச்சுன்னு மாஃபா சொன்னுச்சு விளங்குச்சா உங்களுக்கு? ஓ சார். என்ன சொன்னுச்சு? அம்மா சாப்பாடு சமைச்சிருப்பாங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க அது? என்ன பெர்ஃபெக்ட்? Mother has. என்ன பெர்ஃபெக்ட்? Future perfect. Future perfect. Mother will have cooked. Mother will have cooked. இப்போ விளங்குதா விஷயம்? Mother will have cooked. இதாக வந்தவர்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். Future perfectல சொல்றேன் நான். Mother will have cooked. அம்மா சமைத்திருப்பாள். ஓகேவா? ஓகேவா சிவானி ஸ்ரீ? ஓகே சார். ஓகே. இது என்ன பெர்ஃபெக்ட்? Present perfect. Present perfect. என்ன யூஸ் பண்ண சொன்னோம் present perfectல? Have as ஓட past participle. எப்படி சொல்லுவீங்க அப்ப அம்மா சமைச்சிருந்தா இருக்காங்க? Mother has cooked. Mother has cooked. ஓகேவா? ஓகே சார். Mother has cooked. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போயிட்டு அம்மாவோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிவானி ஸ்ரீ. அம்மா சமைச்சிருந்தாங்க. அம்மா செம்மையா சமைச்சிருந்தாங்க. Past perfect. Past perfect. என்ன யூஸ் பண்ணுவோம்? Had ஓட past participle. எப்படி சொல்லுவீங்க அப்போ? Mother had cooked. Mother had cooked. இப்ப கிளியரா சிவானி ஸ்ரீக்கு? ஓகே சார். இந்த வாக்கியத்துல எந்த பிரச்சனையும் வராதே? இல்ல சார். ஓகே, வெரி குட் மை கேர்ள், வெரி குட். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் விளங்கப்படுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என் லைஃப்ல எனக்கு யாரும் இப்படி சொல்லி கொடுத்தது இல்ல சத்தியமா. So I hope I have done, நான் செய்திருக்கிறேன். I have done my best. I have given you the best in this present perfect, past perfect, future perfect. Okay, let's move. இப்போ நம்ம present perfectல கொஞ்சம் வாக்கியங்கள் எழுதி பார்க்க போறோம். தலைப்பு போட்டுங்க, என்ன உபதலைப்பு? present perfect. கொஞ்சம் அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், தெரிந்தவர்களுக்காக இந்த வகுப்பு அல்ல, தெரியாதவர்களுக்காக இந்த வகுப்பு. அதனால தான் மீட்டலோட போறோம். present perfectனு தலைப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வாக்கியங்கள் தர்றேன், வாசிச்சு பாருங்க, உங்களால வாசிக்க முடியுமா அப்படின்னு. முதலாவது நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. இதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியுமான்னு பாருங்க. அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. mother has seen you. எந்த சந்தர்ப்பத்துல இதை யூஸ் பண்ணுவோம்னு புரிஞ்சுக்கோங்க. சும்மா mother has seen you அப்படின்னு அர்த்தத்தை சொல்லி வேலை, it doesn't work. இது எப்படியா இருக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். that is the most important thing here. சந்தர்ப்பம் சூழ்நிலையை புரிந்தால் தான் இந்த பாடம் விளங்கும். am I clear? I hope. yeah, we have learned something. அப்படின்னா என்ன, இது எப்ப சொல்லுவோம் நம்ம அப்படின்னு புரியணும். has she sent any messages அப்படின்னா என்ன, அதுல என்ன சொல்ல வர்றாங்க, எப்ப இதை யூஸ் பண்ணலாம். Okay, what have they told அப்படின்னா என்ன, நான் இப்ப சொல்ல வரல, நீங்க தான் அதை யோசிக்கணும். ஓகே, பஸ் போயிட்டு ஈக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா பைஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பஸ் போயிருக்கு. Mother has seen you. We have learned something. Has he sent any messages?
what have they told? Raj hasn't seen us. பாப்போம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க. மத்தவங்க எழுதி ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்க. மத்தவங்க சொல்ல முதல்ல நீங்க ஒருத்தர ட்ரை பார்க்கணும். நிரோ, are you there, Niro? Can you hear me, Niro? Niro, கேக்குதா Niro? Niro, can you hear me? Switch on your mic again. மத்தவங்க எழுது வரையும். ட்ரை பண்றாங்க, ஏதோ அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே. Fatima, okay. I am going with Pragashini. Can you hear me, Pragashini? Yeah, கேக்குதா? ஆமா சார். Right. First வாக்கியம் சொல்லி first second நீங்க சொல்லி அதோட அர்த்தத்தை சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க சார். Yeah, okay. Well try. Mother has seen you. அம்மா உங்களை பார்த்திருந்தாங்களா? கேள்வியா? அம்மா உங்களை பார்த்திருந்தால். அப்படின்னா என்ன? பார்த்திருந்தா இல்ல, பாக்குறது இல்ல. சீன்னா பாக்குறது இல்ல. இட் இஸ் நாட் பாக்குறது, காங்கிறது. ஓகேவா? ஓகே சார். என்ன அப்படின்னா mother has seen you என்ன? இப்ப சொல்லுங்க சரியா. அம்மா என்னை கண்டிருந்தால். பேசல அப்படியா சொல்லுவீங்க? சும்மா பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? அம்மா என்ன பார்த்தாங்க. அம்மா என்னையா? எங்க என்னை? உங்கள இல்ல. யூ, உன்னை, உங்கள. அம்மா உன்னை பார்த்திருந்தால். பார்த்து இருந்தாளா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹேஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா சொல்லணும். ஹேஸ் இருந்தா இருந்தால்னு வரக்கூடாது. இருந்தாங்க இல்ல never. இருந்தவை அல்ல. ஹேஸ் இருந்தா இருந்தவை இல்ல, இருப்பவை. இன்னொரு ட்ரை பண்ணு பிரகாஷினி, யோசிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே ட்ரை டோன்ட் லீவ் இட் கோ. Janisha, maybe Janisha, can you hear me? Good evening, sir. Good evening ma. Yes, sir. Good evening, sir. ஒன்னாவது அர்த்தத்தை சரியா சொல்லுங்கம்மா. Mother has seen you. அம்மா உங்களை கண்டு இருக்கின்றார். அப்படின்னா பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? அம்மா உங்களை கண்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்படி சொல்லிருக்கீங்களா நீங்க லைஃப்ல? ஓ சார், அப்படின்னா நம்ம இப்ப சந்திக்கிற ஒருத்தவங்கள சார் ஏற்கனவே அம்மா. அப்படியும் சொல்லலாம். ஏய், உங்களோட அண்ணா கிட்ட போயிட்டு சொல்றீங்க, ஏய் அண்ணா நீ அந்த புள்ளையோட காய்ச்சிக்கிட்டு இருந்த தானே, உன்னை அம்மா கண்டு இருக்காங்க. வருமா வராதா? சொல்லலாம் சார். நான் சொல்றது விளங்குதா? அதுதான் சந்தர்ப்பம். உன்னை அம்மா கண்டிருக்காங்க. மத சீனி உன்னை அம்மா கண்டிருக்காங்க, எங்கேயோ கண்டிருக்காங்க நீ காய்ச்சிக்கிட்டு இருந்தது இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். மத சீன் யூ earlier. உங்களை அம்மா இதுக்கு முதல்ல எப்பயோ கண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனோம்னா இட் டசன்ட் ஒர்க். மதர் ஹஸ் சீன் யூ, அம்மா உன்னை கண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போனோம்னா அது வாழ்க்கையோட ஒற்றி வராது இல்லையா? அப்போ விளங்காம போயிடும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? அம்மா உன்னை கண்டிருக்காங்க. இதுக்கு பின்னுக்கு நம்ம துண்டு சேர்த்தோம்னா மதர் ஹஸ் சீன் யூ சம்பயா, அம்மா உன்னை எங்கேயோ கண்டிருக்காங்க, அதுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே. மத்த அடுத்த செகண்ட் ஒன். We have learned something. நாங்கள் எதையோ கற்று இருக்கின்றோம். நாங்க எதையோ படிச்சிருக்கோம். நாங்க என்னமோ படிச்சிருக்கிறோம். நாங்க ஏதோ படிச்சிருக்கிறோம். நம்ம சொல்லலாமா? அது சொல்லலாமா? நம்ம நேத்து இன்னைக்கு ஏதோ படிச்சிருக்கோம் இல்லையா? ஓ சார். நம்ம நேத்து இன்னைக்கு ஏதோ படிச்சிருக்கோம். இத சொல்லுங்க. நம்ம வந்து பெர்ஃபெக்ட் படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். We have learned perfect. We have learned perfect. நம்ம நிறைய படிச்சிருக்கோம். We have learned more. We have learned a lot. என்னது? Okay sir. We have learned a lot. நாங்க உங்களை கண்டிருக்கோம். We கண்டு இருக்கோம் தானே சார்? இருக்கிறோம். We have seen you. நாங்க உங்களை எங்கேயோ கண்டிருக்கோம். We have seen you
somewhere. We have seen you somewhere. Very good, Mark. Very good. Good try. Good try. Thank you, sir. Very good. Okay. மத்தவங்க அந்த மாதிரி எழுதி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட போறேன். Okay. Okay, we'll see. Shashinika, maybe. Shashinika. Can you switch on Shashinika? Shashinika, can you switch on your mic? Yeah. Uzna. Cut ties. Nayana, maybe new name. Nayana. நான் எனக்கு தேடிக்க கஷ்டமா இருக்கும். சிலர் யோசிப்பீங்க எங்களை பார்க்க மாட்டேங்கிறாரா சார் அப்படின்னு. So I have to scroll here and there. கண்டுபிடிக்க கொஞ்சம். Okay. Takshila. Can you hear me, Takshila? Good evening, sir. Good evening. கேக்குதாமா? Oh, sir. Okay, Takshila. மூணாவது நாலாவது வாக்கியம் ட்ரை பண்ண முடியுமா? Has he sent any messages? Has he sent any message? அழகா கேக்குற மாதிரி கேளுங்க. Has he sent any messages? Has he sent any messages? கேளுங்க. Has he sent any messages? இல்ல அழகா வரல, இன்னும் அழகா வரல. Has he sent any messages? Has he sent any messages? Has he sent any messages? அப்படின்னா என்னது? அவங்க மெசேஜ் பண்ணாங்களா? அவங்க மெசேஜ் எதுவும் எனி மெசேஜ்னா ஏதாவது மெசேஜ். அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா? அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா? என்னது? அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா? அவங்க ஏதாவது சாப்பாடு அனுப்பி இருக்காங்களா? அவங்கன்னா அவர் இல்ல அவரு சொல்லுங்க. அடுத்ததா சார்? இல்ல அதேதான். அவர் ஏதாவது சாப்பாடு அனுப்பி இருக்காரா? அவர் ஏதாவது சாப்பாடு அனுப்பி இருக்காரா? Has he? Has he sent any foods? Foods. அவர் ஏதாவது கடிதம் அனுப்பி இருக்காராமா? Has he sent any letters? அழகா கேட்கணும். Has he sent any letters அம்மா? Has he sent any letters அம்மா? அவர் ஏதாவது சல்லி அனுப்பி இருக்காரா? அப்பா சல்லி அனுப்பி இருக்காரா? Father has sent கேள்வி. As father sent any money? As father sent any money? அத நல்லா கேக்குற முறையோட இருக்கணும். ஓகேவா? Okay, sir. Okay, good. Very good. Shyamala, you have tried 2 times. Shyamala. Can you hear me? கேக்குதா? Good evening, sir. Good evening. கேக்குதா? Oh, sir. Okay. 4th one and 5th one. What have they told? What have they told? அழகா சொல்லுங்க. ட்ரை பண்ணி கொடுங்க. What have they told? What have they? தடதடன்னு வரணும். What have they told? உங்க ஊர்ல எல்லாம் ஆறு இருக்கும் தானே, அந்த ஆறுல தண்ணி சலசலன்னு ஓடும், அந்த மாதிரி சலசலன்னு வரணும். What have they? What have they told? What have they told? அப்படின்னா என்ன? அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? எப்படி கேப்பீங்க? What have they done? What have they done? இப்ப அரசியல்வாதிகளா வந்து ஓட் கேட்டாலாம் நீங்க ஏசிருக்கீங்க தானே, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு? What have they done? இல்லையா? What have they done? அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? இதே கொஞ்சம் மாத்துங்க பாப்போம். அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? What has mother cooked? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. What has mother cooked? டக்குன்னு. What has mother cooked? ஒரே மூச்சுல. What has mother cooked? What has mother cooked? What has அந்த ஸ்டைலுக்கு பழகிக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப சியாமலாங்கிறவங்க ஒருத்தரோட பேசல, மத்தவங்க எல்லாரும் ட்ரை பண்ணும். What has mother cooked? What has mother cooked? What has mother cooked? எல்லாம் தாண்டி what has mother cooked பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய இங்கிலீஷ் பேசுறவங்க, நல்லா பேசுறவங்க சோ இந்த ஷார்ட் ஃபார்முக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் சுருக்கி எழுதணுங்கிற கட்டாயம் இல்ல, பட் சொல்லும் போது what has mother cooked? ஓகே, நான் லாஸ்ட் ஒன்மா. Raj hasn't seen you. Raj hasn't seen us. Yeah. Seen us. ராஜ் எங்களை கண்டிருக்கவில்லை. கண்டில்ல. நம்ம சும்மா பேசையில என்ன சொல்லுவோம்? ராஜ் எங்களை கண்டிருக்கல. ராஜ் எங்களை கண்டிருக்கல. அதாவது இப்ப இதை எப்படி சொல்லுவோம்னா, இப்போ ராஜ் நம்பல கண்டில்லன்னு கூட சொல்லலாம். ராஜ் நம்பல கண்டில்ல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம்,
நம்ம டவுன்ல ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம் 2 பேர், நீங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோமே. ரைட், சலட் சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்க, தெரியாம போயிட்டு ராஜுங்கிற ஒருத்தரோட போயிட்டு நீங்க 2 பேர் சனியா போயிட்டு சலட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராஜ் அந்த வழியில போயிட்டான், ஏதாவது வேலைக்கு போயிட்டு திருப்பி போறான் அவங்கள தாண்டி. ஓகேவா? இப்ப நீங்க கவலைப்படுறீங்க, ஐயோ ராஜுக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டோமே அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கு பிறகு ராஜ கண்டு கதைக்கிறீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அடுத்த நாள் கண்டு கதைச்சிக்கிட்டு இருக்கும் போது அவன் அதை பத்தி கதையே இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பயப்படாத, ராஜ் நம்மள கண்டில்ல, ராஜ் நம்மள கண்டில்ல. அதுதான் எனக்கு அது சுத்த தமிழ்ல எப்படி வரப்போகுதுங்கிறது ஐ டோன்ட் கேர். ராஜ் நம்மள கண்டில்ல, பயப்பட தேவையில்ல. ராஜ் ஹசன்ட் சீன் அஸ், ராஜ் அவன் கண்டில்ல, பயப்பட தேவையில்ல. ஓகேவா நான் சொல்றது? ஓகே சார். ஓகே, 5 டக்குன்னு சொல்லிட்டு போங்கம்மா அர்த்தத்தோட. Mother has seen you. அம்மா உன்னை கண்டிருக்கவில்லை. இல்ல சுத்த தமிழ் வேணாம், ஜஸ்ட் பேசுற தமிழ். Mother has seen you. அம்மா உன்னை காணல. காணலையா? அம்மா கண்டிருப்பாங்க. அம்மா யாரு? காணலன்னு இல்ல, கண்டிருக்காங்க. ஓகே. Mother has seen you. அம்மா உன்னை கண்டிருக்கல. ஏன் இல்லன்னே வர்றீங்க? அம்மா பயப்படாதீங்க, கண்டுருவாங்க. அம்மா உன்னை கண்டிருக்காங்க. அம்மா உன்னை கண்டிருக்காங்க, அதுதான். அம்மா உன்னை கண்டிக்கிய, உம்மா உன்னை கண்டிக்கிய, அதுதான் அது. We have learned something. நாங்க கொஞ்சத்தை படிச்சிருக்கிறோம். இல்ல, something mean ஏதோ, something mean ஏதோ, அப்படிதான். நம்ம ஏதோ படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க யார்கிட்டயா சொன்னீங்க எங்களுக்கும் ஏதாவது தெரியும், we know something, எங்களுக்கும் ஏதாவது தெரியும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நாங்க ஒன்னும் முட்டா இல்ல, எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும், எங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அது. ஓகே. Has she sent any messages? அவன் ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்கிறானா? கொஞ்சம் மரியாதையோட சொல்லலாம் இல்லையா? அவரு, அவங்க. ஓகே, அவன் தானே சார்? he அவன், நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன், சொல்லையில ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? Has he sent any messages? What have they told? அவங்க என்ன சொல்லி இருக்காங்க? ஓகே. ராஜ் hasn't seen us. ராஜ் எங்களை கண்டிருக்கல. ராஜ் நம்மள கண்டில்ல, எங்கலங்கிறதோட ராஜ் நம்மள கண்டில்ல. ஓகேவா? ஓகே, வெரி குட், தேங்க் யூ வெரி மச். அப்ப பாருங்க, சரியா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள் எப்படி லைஃப்ல எங்கன்னா யூஸ் ஆகும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா எழுதி வச்சு தமிழ் சுத்த தமிழ்ல எழுதி வச்சு எழுதுனீங்கன்னா யூஸ்லெஸ். அப்படின்னா இது இன்னொரு வகுப்பாகி விடும். நீங்க எத்தனையோ ஆங்கில கிளாஸ்களுக்கு யூ ஹேவ் கான், அதை பாருங்க, யூ ஹேவ் அட்டெண்டட் மெனி கிளாஸஸ் லைஃப் லாங் எத்தனை இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. அங்கெல்லாம் என்ன எழுதிருப்பீங்க? மதர் ஹஸ் சீன் யூ, அம்மா உன்னை கண்டு இருக்கிறார். அது நம்ம லைஃப்ல இல்ல அப்படி ஒரு வாக்கியமே. நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? அம்மா உன்னை கண்டிருக்காங்க, அம்மா உன்னை கண்டிக்கிய, உம்மா என்ன உன்னை கண்டிக்கிய, நீ இப்ப மாட்டிய. ஓகேவா? அதுதான் அது. we have learned something. நம்ம ஏதோ படிச்சிருக்கிறோம், நம்ம சும்மா இருக்கலையே. we have learned something these 2 months. we have learned something. நம்ம ஏதோ படிச்சிருக்கிறோம். has he sent any messages? ஆர்வத்தோட கேட்போம் இல்லையா? அவர் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காரா, ஏதாவது சொல்லியிருக்காரா, வீட்டுல இருந்து வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டா இல்லையா? இப்ப நம்ம டீச்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கனால வீட்டுல யாராவது வந்து பார்த்துட்டு போயிட்டா அம்மா கிட்ட போயிட்டு சேப்பா போயிட்டு கேட்கறது இல்லையா? அவர் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காராமா, பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காராமா, அந்த மாதிரி. ஓகே, has he sent any messages? what have they told? அதுக்கப்புறம் அம்மா வந்து தான் உங்ககிட்ட கேட்கணும், அது வேற கதை இல்லையா? கொஞ்ச நாள் போனா அம்மா வந்து உங்ககிட்ட கேட்கணும், பிள்ளை அவர் ஏதாவது அனுப்பியிருக்காரா பிள்ளை அப்படின்னு கேட்கணும், அது வேற கதை. ரைட், what have they told? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? what have they done? என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? what have they done இல்லையா? ஓகே. ராஜ் hasn't seen us. ராஜ் நம்மள கண்டு இல்ல. ராஜ் hasn't வேற என்ன சொல்ல? ராஜ் hasn't told us. ராஜ் நமக்கு சொல்லி இல்ல. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ். அடுத்த ஸ்டெப் போலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு போலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொஞ்சம் வாக்கியங்கள் போடுறேன், ட்ரை பண்ணுவோம். வேற யாரோட கலந்து பேசுவோம். யோசிச்சு பாருங்க, நான் டைம் தரேன், எழுதிக்கோங்க, எழுதிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பேசுற தமிழ்ல ட்ரை பண்ணுங்க. அது இஸ்லாமிய பாஷையா இருக்கலாம், மலையகத்து பாஷையா இருக்கலாம், கிழக்கு மாகாணமா இருக்கலாம், வடக்கு மாகாணமா இருக்கலாம், கால்ல மாத்திரையா இருக்கலாம். ஐ டோன்ட் கேர், உங்களுடைய பாஷையில் இருக்கணும். ஓகே, பிரகாஷினி, have you done? Sir, pray with me, sir. Any doubts or to support? No, sir, support, sir. Okay, first two சொல்லுங்க பாப்போம். He had brought money. அவன் பணம் கொடுத்திருக்கின்றான். brought mean கொண்டு வா.
brought கொண்டு வா. ஓகே ஓகே சார். அவன் காசு கொண்டு வந்திருந்தான். கொண்டு வந்திருந்தான். கொஞ்சம் மரியாதை என்ன சொன்னா அப்பாவை சொல்றோம்னு வச்சுக்கோமே. ஓகே. அப்போ அவர் காசு கொண்டு வந்திருந்தாரு. அவர் காசு கொண்டாந்திருந்தாரு. தட் இஸ் த சென்டென்ஸ். அதுதான் எனக்கு வேணும். அவரு காசு கொண்டு வந்து இருந்தாரு. இல்லாட்டி அது மரியாதைக்கு இல்லாத தம்பியா வச்சுக்கோமே. தம்பி கிட்ட சொல்றான், தம்பிய பத்தி சொல்ற மாதிரி இருந்தா அவன் காசு கொண்டாந்திருந்தான். அவன் காசு கொண்டு வந்து இருந்தான். தட் இஸ் த மெயின் திங். அதுதான் நமக்கு வேணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விளங்குதானேமா? நம்ம இப்படி எழுதினோம்னா அவன் காசு பணம் கொண்டு வந்து இருந்தான் எழுதுனா ஒண்ணும் விளங்காது கடைசி வரைக்கும் இல்லையா? ஓகே ஓகே. அப்போ நம்ம இஸ்லாமிய பாஷையில சொன்னோம்னா அவங்க நிறைய பேர் இருக்கனால நான் சொல்றேன். ஏன்னா அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அவன் காசு கொண்டு வந்து ஈந்து. ஓகேவா? அவன் காசு கொண்டு வந்து ஈந்து. சரியா? ஓகே. அது மாதிரி இன்னொரு சொல்ல முடியுமா உங்களுக்கு? இந்த இதுலயே இதையாவது மாத்த முடியுமா? He had sent a letter. He had sent a letter. Sent a letter அப்படினா அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு. அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு. ஓகே ஓகே. செகண்ட் ஒன். The bus had gone earlier. பஸ் வெள்ளனா போயிருந்துச்சு. பஸ் வெள்ளனாவே அப்படின்னா கொஞ்சம் நல்ல நமக்கு சான்ஸ் கூட இல்லையா? நம்ம தப்பிச்சிரோம் இல்லையா? வெள்ளனாவே பஸ் வெள்ளனாவே போயிருந்துச்சு. பஸ் வெள்ளனாவே போய் இருக்கும்னா எப்படி சொல்லுவீங்க? சும்மா சொல்லி பாருங்களேன். The bus will have gone earlier. The bus will have gone earlier. பஸ் வெள்ளனா போய் இருந்துச்சா? கேள்வியை கேளுங்க பாப்போம். Had the bus gone earlier? Had the bus gone earlier. அவரு சல்லி கொண்டாந்து இருந்தாரா? Had he brought money? Had he brought money? Very good, very good. Okay ma, thank you ma. Thank you sir. Okay ma, okay. Practice பண்ணு ஸ்பீடா. ஓகேவா? ஓகே. மத்தத எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க எல்லாரும். காயத்ரி. I like that name. Gayatri. Gayatri, can you switch on your mic? மத்தவங்க எழுது வரையும் தான் நான் கொஞ்சம் மத்தவங்களோட காட்சிக்கிறேன். Gayatri, can you hear me? Gayatri? No? No. Husna. I'm going with Husna. Fatima, Husna. Sir, good evening, sir. Good evening, Fatima. How are you? Fine. Fati. Sorry, Fatima, Fati, Husna. Okay, Fati. Third one. சொல்ல முடியுமா Fati? Husna. Had she also come? அவள் வந்திருந்தாளா? இப்போ also இல்லாம இருந்தா நீங்க சொல்றது சரி. Had she come? அவ வந்திருந்தாளா அப்படின்னு கேட்போம். Had she also comeனா என்னது? அவளும் வந்திருந்தாளா? அம்மா போயிட்டு வர்றாங்க, உம்மா போயிட்டு வர்றாங்க வெட்டிங் ஒண்ணுக்கு. ஓகேவா? அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியில எல்லாரும் வந்திருந்தாங்க. ஓகேவா? அம்மா சொல்றாங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலியில வந்திருந்தாங்க. அவளும் வந்திருந்தாளாமா? எனக்கு சொல்லல பாருங்களேன், எனக்கு செல்லல தானே. அவ தெரியாம வந்திருந்தாளா? had she also come? இல்லையா? ஓகேவா? அவ அவங்க ஹஸ்பண்டோட வந்திருந்தாளா? எப்படி சொல்லுவீங்க? Had she come with her husband? ஏன் பயப்படுறீங்க? ஹஸ்பண்ட் தானே, பயப்படாதீங்க. வேகமா சொல்லுங்க. Had she come with her husband? Had she come with her husband? Okay, very good, very good. Had she come with her husband? Where had they gone? அப்படின்னா என்ன? அவங்க எங்க போயிட்டு இருந்தாங்க? அவங்க எங்க போயிருந்தாங்க. இப்ப நம்ம சொல்லுவோமே, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு மூடி இருந்துச்சு, நம்ம திரும்பி வந்துட்டோம். ஓகேவா? திருப்பி யாருகிட்ட கேட்கிறோம் நம்ம அதை பத்தி. அவங்க நேத்து நாங்க வந்திருந்தோம், அவங்க இருக்கல, அவங்க எங்க போயிருந்தாங்க? அவங்க எங்க போய் இருந்தாங்க? Where had they gone? ஓகேவா? அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? What had they done? வேகமா சொல்லுங்க. What had they done? What had they done? What had they done? ஸ்பீடா, இன்னும் பத்தல. What had they done? இன்னும் கொஞ்சம் குயிக்கா. What had they done? What had they done? What had they done? One more time. What had they done? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் ஒரு சைடுல வச்சுட்டு பயப்படாம சொல்லுங்க. பயப்பட வேணாம், சொல்லுங்க. What had they done? இன்னும் தேடுற மாதிரி இருக்கு. அச்சம், பயிர்ப்பு, நாணம் எங்க சார் தேடுற மாதிரி இருக்கு. உஸ்னா சொல்லுங்க,
சொல்லுங்க. What had they done? What had they done? Raj hadn't sent it. Sorry, Roj hadn't sent it. ரோஜ் அதை அனுப்பியிருக்கல. Very good. Roj அதை அனுப்பி இருக்கல. Very good. Very very good. நல்லா விளங்குற விஷயம். No problem. Okay ma, thank you. Jandusant. Jandusant, come back. Speak up. Yes sir. Can you hear me? Yes sir. Okay. அஞ்சையும் அழகா சொல்லுங்க ஜன்சாந்த். உங்களோட தமிழ். ஜன்சாந்த், where are you from? Where are you from? ஊர் எங்க? கல்முனை sir. கல்முனை. ஓகே, கல்முனையின் மொழி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகேவா? ஓகே. He had brought money. யா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லலாமே. பயப்படாதீங்க, சொல்லுங்க. சவுண்டா பேசுங்க. பாத்தீங்க தானே பொம்பளை பிள்ளையோட சத்தத்தை. He had brought money. யா, அவன் பணத்தை கொண்டு வந்திருந்தானா? அவ்வளோ அப்படியெல்லாம் தேவையில்ல, சும்மா பேசுற தமிழ்ல. கல்முனை மொழி. அப்படிதான் சார் பேசுறது. சொல்லுங்க சொல்லுங்க. அவன் அப்படியா? பணத்தை கொண்டு வந்திருந்தானா? அவன் அவன் பணம்னு பணத்தை சொல்றீங்களா? கொண்டு வந்திருந்தானா? காசு கொண்டு வந்திருந்தான். ஓகே. சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். Sir, network weak. The bus had gone earlier. The bus had gone early. பஸ் earlierனா The bus வெள்ளனாவேன்னு had சொல்லுவோம். gone அதாவது earlier. நேரத்தோட. பஸ் நேரத்துடன் போயிருந்தது. பஸ் நேரத்தோட அப்படியா சொல்லுவீங்க கல்முனையில? பஸ் நேரத்துடன் போயிருந்தது அப்படி சொல்லுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பஸ் நேரத்தோட போய். பஸ் நேரத்தோட, அது ஓகே. இல்ல, நேரத்தோடன்னு சொல்றதும் இல்ல. நம்ம என்ன சொல்ல, ஏர்லியான்னு தான் சொல்லுவோம் இல்லையா? கூடுதலா பஸ் ஏர்லியா, பஸ் ஏர்லியா போயிருந்தது. பஸ் நேரத்தோட ஏர்லியா போயிருந்தது. ஓகே. Had she also come? அவளும் வந்திருந்தாளா? வெரி குட். அவளும் வந்திருந்தாளா? Where had they gone? நம்ம சொல்லுவே ஜன்சாந்துக்கு முக்கியமான யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க, நீங்க போகல. ரைட்டா? வந்து சொல்றாங்க, அடே அவட வீட்ல எல்லாம் வந்திருந்தாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜன்சாந்த் அடுத்து என்ன கேட்பீங்க? அடே அவளும் வந்திருந்தாளா? என்ன ஜன்சாந்த்? ஓகே, சொல்லுங்க. எப்படி? had she also come? ஆல்சோனா என்ன? அவளும். ஓகேவா? அவளும். Where had they gone? இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுங்க. Where had they gone? எங்கே அவர்கள் போயிருந்தார்கள்? எங்க போயிருந்தாங்க? அவங்க எங்க போயிருந்தாங்க? That is the one. Roj hadn't sent it. ரோஜ் அனுப்பியிருக்கவில்லை. ரோஜ் அதை அனுப்பியிருக்கல இல்லையா? அனுப்பியிருக்கவில்லை. ரோஜ் அதை அனுப்பியிருக்கவில்லை. ஓகே. இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணும். ஜன்சாந்த், யூ ஆர் குட், வெரி குட். பட் ஸ்பீடா பிராக்டிஸ் பண்ணும். ஓகேவா ஜன்சாந்த்? ஓகே சார். ஓகே, சொல்லி பழகணும். டோன்ட் அஃப்ரைட். ஓகே, குட். ஓகே, அப்ப எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். he had brought money. அவன் சொல்லி கொண்டு வந்திருந்தான். the bus had gone earlier. பஸ் வேலனா போயிருந்தது, earlier போயிருந்தது. had she also come? அவளும் வந்திருந்தாளா? where had they gone? அவங்க எங்க போயிருந்தாங்க? Roj hadn't sent it. ரோஜ் அதை அனுப்பி இருக்கவில்லை. ஓகே, we are moving to future perfect. future perfectல வாக்கியங்களோட நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போயிடலாம். இன்னும் இன்னைக்கு பாடல, இதெல்லாம் நேத்து படிச்சதுதான். தேடி பாருங்க என்னன்னு. ஸ்கிரீன் விளங்கலையா? விளங்குதே மத்தவங்களுக்கு? ஓகே, எழுதிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ரிசானி, நியூ நேம். Rizani, can you switch on your mic? Karthivan. Kisani Karthivan. கேக்குதா? யார்? ரிசானி. ஓகே, ரிசானி வாங்க. சரி, திசானி கேக்குதா? கார்த்திவன். கேக்குது சார். திசானி, வேர் ஆர் யூ? குட் ஈவினிங். வேர் ஆர் யூ ஃப்ரம்? எங்க ஊரு? Sir, I'm from Kottagal, sir. கொட்டகல. ஓகே, குளிரா இருக்குமே, சரியான மாதிரி பேலாம். ஆமா சார். ஓகே, பரவாயில்ல. நடுக்கத்தை விட்டுட்டு இந்த நடுக்கம் குளிரில் வந்ததாக இருந்தால் ஓகே, பேச்சில் வந்ததாக இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ will have வாய்க்கிறது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வந்து நடந்து இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்.
அது இப்பவாவும் இருக்கலாம், அடுத்த கிழமையாவும் இருக்கலாம், அடுத்த மாசமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். ஓகேவா? Okay, sir. ஓகே, வாசிங்க பாப்போம். ஃபர்ஸ்டும் செகண்டும். He will have passed the exam. அதை இன்னும் சுருக்கி அழகா சொல்லலாம் திஷானி. he'll have passed the exam. he'll have passed the exam. இல்லாட்டி he will have அப்படி சொல்லுங்க. இப்போதைக்கு அப்படி சொல்லுங்க. he will have passed the exam. pass the சேர்த்து சொல்லுங்கம்மா. he will have passed the exam. சொல்லுங்க. திஷானி He will have passed the exam. நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். பாஸ் தங்கிறத சேர்த்து தீன்னு சொல்றோம். நம்ம இது படிச்சோம் ஏன்னு. he will have passed the exam. he will have passed the exam சொல்ல பழகாதீங்க. he will have passed the exam. என்னமா அப்படின்னா அர்த்தம்? அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருப்பானா? இருப்பான். அவன் பாஸ் பண்ணிருப்பான். அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பான். இப்ப நாளைக்கு ஓ லெவல் எக்ஸாம் வந்தா நம்ம ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் தான் என்ன சொல்லுவோம்? அவன் பாஸ் பண்ணிருப்பான். he will have passed the exam. இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்லலாம், வார வருஷம் இந்நேரம் இவரு எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? Okay, sir. ஓகே, செகண்ட் ஒன். We will have arranged the class. we will have தூக்கி சொல்லுங்க. we will have arranged the class. arrange the class சொல்லுங்க. we will have arranged the class. We will have arranged the class. arrange ஓட the வந்துறணும். arranged again. We will have arranged the class. we will have னு சொல்ல போறீங்க. we will have arranged the class. arrange the class. அப்ப இது வந்து இப்ப நடக்கிறதா இருக்க முடியாது இல்லையா? நாங்க இந்நேரம் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருப்போம்னு சொல்ல முடியுமா? எல்லாம் தானே. இல்ல, இது நாளைக்கா இருக்கலாம். நாளைக்கு இந்நேரம் நாங்க கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருப்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சாரி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உங்க வேலையை நான் சரி. நாங்க கிளாஸ ஒழுங்குபடுத்தி இருப்போம். அவ்வளவு தேவை. அந்த மாதிரி எங்க தமிழ் பேசினா ஏன் இப்ப தமிழ் இப்படி இருக்கு? எப்படி சொல்லுவீங்க பேசும்போது? அரேஞ்ச் தான். நம்ம எங்கம்மா தமிழ் பேசுறோம்? இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு மணி ஆர்டர் பண்ணி டெலிகிராம் அடிச்சு அதை போஸ்ட் பண்ணி டைப் பண்ணி லெட்டர் எடுத்து ஸ்டாம்ப் ஒட்டி அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தமிழ் கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இங்கேயும் அப்படித்தான். நாங்க கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி இருப்போம். என்னது? நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி இருப்போம். நாளைக்கு நேரம் நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி இருப்போம். ஓகேவா? ஓகே சார். எப்படி சொல்லுங்க? நான் வார வருஷம் இந்நேரம் நம்ம மேரி பண்ணிருப்போம். we have married by next year னு சொல்லணும். என்ன இயர்? by next year. we will have married by next year சொல்லுங்க. we will have married by next year. அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க தானே? கவனம். ஓகே, டேக் கேர். பை. thank you. ஓகே, கவினி. இங்க ஆண்களே காணாம இந்த பக்கத்திலேயே பாக்குறதுக்கு. why is that? கவினி, can you hear me? Sir. Oh, Kavini, can you hear me? இருக்கேன் சார். Oh, very good. அந்த இருக்கே சார். இருக்கோம் சார். Okay, will he have seen us? என்னது அப்படின்னா? அவன் அவர்களை பார்த்திருப்பானா? அவன் அவங்கள கண்டிருப்பானா? நான் கண்டு இருப்பானா? will he have seen us? அவர்களை இல்ல, நம்மள. ஓகேவா? ஓகே சார். இப்போ நீங்க கேர்ள்ஸ் எல்லாம் இருந்து டவுன்ல ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கீங்க திருட்டுத்தனமா. ஓகேவா? சரி சார். ஓகே, அப்பா போறாரு, வாதையில போறாரு, பாக்குற மாதிரி பார்த்தாரு, போயிட்டாரு. இப்ப ஒரு பயம் வந்திருக்கு. அவர் நம்மள கண்டிருப்பாரா? இல்லையா? அவர் நம்மள கண்டிருப்பாரா? இல்லாட்டி உங்களோட பிரின்சிபல் போறாரு, அவர் நம்மள கண்டிருப்பாரா? எப்படி கேப்பீங்க? எப்படி கேப்பீங்க? will principal will he போடுங்க. will he போடுங்க, பரவாயில்லை இப்போதைக்கு. will he have seen us? அத சொல்லும்போது விழி என்னது? விழி சொல்லுங்க. விழி. அவளா இருந்தா will she. நானா இருந்தா விலாய். will she அப்படிதான் சொல்லி பழகணும். ஓகேவா? ஓகே சார். will he have seen us சொல்லுங்க. will he have seen us. will he have seen us? இப்ப சிலர் யோசிக்கலாம்,
have வருமா சார் ஹீயோட அப்படின்னு வரும். இங்க வந்து willோட யூஸ் பண்றதுனால have தான் வரும். will has எல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். Okay, next one. Where will they have gone? Where will they have gone? அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? அவங்க எங்க போயிருப்பாங்க? Where will they have gone? அவங்க எங்க போயிருப்பாங்க? யோசிக்க முடியலையே. இன்னைக்கு எங்க போயிருப்பாங்க? வீடெல்லாம் பூட்டி இருக்கு. Where will they have gone? இல்லையா? அவங்க என்ன சமைச்சிருப்பாங்க? கல்யாண வீட்டுக்கு ஒண்ணுக்கு போறீங்க, யோசிக்கிட்டே போறீங்க, என்ன சமைச்சிருப்பாங்க? கவினி சார், அவங்க என்ன சமைச்சிருப்பாங்க? where will they cook? வேவா என்ன சமைச்சிருப்பாங்க? What will they cook? What will they have cooked? ஓகே சார். சொல்லுங்க திருப்பி. What will they have cooked? யார் உங்களை சப்போர்ட் பண்றது? அம்மாவா? இல்ல சார். அப்ப அக்காவா? ஆமா சார். ஓகே, வெரி குட் வெரி குட். சேர்ந்து படிக்கணும். தட்ஸ் வெரி குட். ஓகேமா, தேங்க் யூ வெரி குட். ஓகே, ரிவ்தா. Yes, sir. ரிவ்தா எல்லா வாக்கியத்தையும் டக் டக்னு சொல்லிட்டு போங்க பாப்பா. அழகா. He will have passed சத்தம் the கேட்கல. exam. I can't hear you. He will have passed the exam. அவன் exam pass பண்ணியிருப்பான். We will have arranged the class. நாங்கள் class arrange பண்ணியிருப்போம். Will he have seen us? இல்ல சரி வரல. திருப்பி again. Will he have seen us? Will he have? Will he have seen us? Will he have? Will he have seen us? அவர் எங்களை கண்டிருப்பாரா? அவர் எங்களை கண்டிப்பாரா இல்லையா? கண்டிப்பாரா? பிரின்சிபல் நம்மள கண்டிப்பாரா? Where will they have gone? Where will they have gone? Where will they have gone? சொல்லுங்க டக்குனு. Where will they have gone? திருப்பி. Where will they have gone? இல்ல ஸ்டக் ஆகுது. Where will they have gone? ஸ்டக் ஆகுது. Where will they have gone? டக்குனு. Where will they have gone? Where will they have gone? டக்குனு. Where will they have gone? இல்ல ஸ்டக் ஆகுது. Where will they have gone? Where will they have gone? Have சரியா சொல்லணும். Where will they have gone? Where will they have gone? இது வந்து என்னன்னா நமக்கு நம்மளோட உதடுகள் பிராக்டிஸ் ஆகிஇல்ல. அதுதான் இந்த வந்த விஷயம். பிராக்டிஸ் ஆகணும். சொல்லி பழகணும். ஓகேவா? இந்த மாதிரி வேற சொல்லி பழகுற ரிஃப்ட் அப்ப ஓகே ஆயிரும். ஓகேவா? Okay sir. ஓகே. எங்க போயிருப்பாங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவங்க எங்க போயிருப்பாங்க? Raj won't have come yet. எட்னா இன்னும். அவன் இன்னும் வந்திருக்க மாட்டான். ராஜ் இன்னும் வந்திருக்க மாட்டான். ராஜ் won't have. அப்ப சிலருக்கு தெரியாது. வில்லோட நாட் சேர்த்தோன won't ஆயிரும். வில்லோட நாட் சேர்த்தோன won't ஆயிரும். அப்ப ராஜ் won't have come yet. ராஜ் இன்னும் வந்திருக்க மாட்டான். ராஜ் இன்னும் வந்திருக்க மாட்டான். ஓகேவா? ரிப்தா, I forgot your sister's number today to send the messages. ஓகேவா? So I will give the video. Okay sir. Okay, sorry. Tell her that I beg her pardon. Okay? Okay sir. Okay, thank you very much. Right, அப்ப பாடத்துக்கு போலாம். இப்ப இவ்வளவு நேரம் என்ன சார் செஞ்சீங்க? இது வந்து அறிமுகம் மட்டும். நேற்று படிச்சதே ஒரு மீட்டல் மட்டும் தான் இவ்வளவு நேரமே செஞ்சது. சிலர் கேட்டாங்க, சார் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்களே, அந்த கேள்வி சொற்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ அப்படி தெரியாதவர்கள் உடனடியாக இதை எழுதி கொள்ளவும். இந்த கேள்வி சொற்கள் தெரியாதவங்க இதை எழுதி வச்சு கொண்டால் பிராக்டிஸ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? குயிக்கா. சோ சாட்ல போடுறது நான் வாசிக்கிறது குறைவு, சாரி. Right, I will give the meaning.
சிலர் இந்த ஹாய் ஊய் குட் ஓகே ஓகே எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம். டோன்ட் டூ தோஸ் திங்ஸ். ஓகே ஓகே. Zimra, Fatima Zimra, can you hear me? Yes, sir. Do you know these words? இந்த சொற்கள் தெரியுமா? தெரியும் sir. ஓ பிலமா சொல்லுங்க, மத்தவங்க எழுதி கொள்ளட்டும். What? சொல்லுங்கம்மா. Where, when, why, with whom. இல்ல அர்த்தத்தோட சொல்லணும். What, என்ன. Where, எங்கே. When, எப்போது. Why, ஏன். கொஞ்சம் மெதுவா சொல்லணுமா? okay sir. மெதுவா எழுத தெரியாதவங்க இருப்பாங்கம்மா, அவங்க எழுதி கொள்ளட்டும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணல, உங்களை வச்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே okay sir. ஓகே. What, என்ன. Where, எங்கே. When, எப்பொழுது. Why, ஏன். With whom, யாருடன். How, எப்படி. How many, எவ்வளவு. How much, எவ்வளவு. How many, எத்தனை. எத்தனை. How much, எவ்வளவு. At what time, எந்த நேரத்தில். அப்படியா சார்? எத்தனை மணிக்கு, எத்தனை மணிக்கு, என்ன டைம். எத்தனை மணிக்கு. ஓ who, யாரு. ஓகே, இன்னொருத்தர சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ஓகே சார். what, என்ன. where, எங்கே. when, எப்பொழுது. why, ஏன். with whom, யாருடன். how, எப்படி. how many, எத்தனை. how much, எவ்வளவு. at what time, எத்தனை மணிக்கு. who, யாரு. இன்னும் ஒரே ஒருத்தர், once more please. ஓகே சார். இல்லம்மா சத்தமா. what, என்ன. where, எங்கே. when, எப்பொழுது. why, ஏன். with whom, யாருடன். how, எப்படி. how many, எத்தனை. how much, எவ்வளவு. at what time, எத்தனை மணிக்கு. who, யாரு. ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். what and thank you மா. what என்ன, where எங்கே, when எப்போது, why ஏன், with whom யாருடன், how எப்படி, how many எத்தனை, how much எவ்வளவு. அது வந்து நேரத்தையும் குறிக்கலாம் அல்லது அளவையும் குறிக்கலாம். நேரம்ல சாரி விலை, விலை how much எவ்வளவு அப்படிங்கிற விலையும் குறிக்கலாம் அல்லது ஒரு பொருளினுடைய அளவையும் குறிக்கலாம், அளக்க முடியாதவற்றை. ஓகேவா? at what time என்ன நேரம் அல்லது எத்தனை மணிக்கு. who, யார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், இப்போ பாடத்துக்கு போவோம், முக்கியமான பாயிண்ட்டுக்கு போவோம். ரைட், கேள்வி கேட்கிற விதங்கள் நாங்க நேத்தும் படிச்சோம் இல்லையா? அப்ப நான் இதை திருப்பி சொல்ல தேவையில்லை இல்லையா? ஓகே, சியாஸ் கம் இதெல்லாம் நேத்தும் படிச்ச விஷயங்கள். இப்போ படிக்க போறது இதுதான் முக்கியமா. இந்த 4 சொற்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது தலைப்பு போட்டுக்கோங்க, நெவர். முதலாவது தலைப்பு போட்டுக்கோங்க, நெவர். நெவர் என்ற சொல் நாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் கூடுதலா யூஸ் பண்றோம். ஓகேவா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் நம்ம என்ன செய்யறோம், நெவர் அப்படிங்கிற சொல்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? நெவர். நெவர் என்றால் எப்போதும் இல்லை அப்படிங்கிறத நெவர் அப்படிங்கிற சொல் வந்து எப்போதும் இல்லை அப்படிங்கிறது பாய்க்கிறோம். அது கூடுதலா நம்ம பாவிக்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல. ஓகேவா? உதாரணம் பாருங்க, யூ ஹாவ் நெவர். சாரி ஆனா யூ அல்ல வந்திருக்கணும், சாரி பை மிஸ்டேக். வி போட்டுக்கோங்க, முன்னுக்கு போடுங்க வி. சாரி, ஐ ஹோப் யூ கேன் ஹியர் மீ. முன்னால் போட்டுக்கோங்க வி. வி ஹாவ் நெவர் சீன் யூ. நாங்க எப்பவுமே உங்களை கண்டு இல்ல. வி ஹாவ் நெவர் சீன் யூ. நாங்க எப்பவுமே உங்களை கண்டு இல்ல. வி ஹாவ் நெவர் சீன் யூ. நான் சொல்றது விலங்குதான். ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் மட்டன். மட்டன் மீன் ஆட்டு இறைச்சி இல்லையா? ஆட்டு இறைச்சி. ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் மட்டன். நான் எப்பவுமே ஆட்டு இறைச்சி சாப்பிட்டது இல்ல. அதுதான் அது.
நான் எப்பவுமே ஆட்டிறைச்சி சாப்பிட்டதில்லை. நெவர். சுருக்கியும் சொல்லலாம் இல்லையா? we never met before. நாங்க இதுக்கு முதல்ல எப்பவுமே சந்திச்சதில்லை. நாங்க இதுக்கு முதல்ல எப்பவுமே சந்திச்சதில்லை. ஓகே, அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்ப மத்ததையும் 5 வாக்கியங்கள் இருக்கு, முடியுமான்னு பாருங்க. அப்போ சாரி, never யோசிச்சு பாருங்க, உங்களால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே, யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்ம எங்க இதெல்லாம் யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஓகே, ரைட். அப்ப இது கொஞ்சம் தான் இருக்கு, இது ஈஸியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரியா எழுதிக்கோங்க. டிலான், can you switch on டிலான்? சார், ஓ டிலான், எத்தனையாவதுன்ற வேர்ட் எப்படி சார் இங்கிலீஷ்ல கேக்குறது? இல்ல நார்மலா நம்ம கேக்குறது இல்ல அந்த சென்டென்ஸ். அது இங்கிலீஷ்ல முன்ன இருந்தே வர்ற பிரச்சனை. இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றது, பில் கிளின்டன் அமெரிக்காவின் எத்தனையாவது ஜனாதிபதின்னு there's no any special word for that. ஓகேவா? அப்ப என்னமாவது வே ஒன்னு இருக்கணும் தானே சார் அதுக்கு? இல்ல, நார்மலி they have a problem there. அத வேறு வழிகள்ல கேட்கலாம். that is the problem there. அத வேறு வழிகள்ல தான் கேட்க வேண்டிய ஒழிய that is the problem in so many years we are facing. Why is that? எங்களுக்கும் தெரியல அது என்னன்னு. இல்ல, எனக்கு டக்குனு டவுட் ஒன்னு வந்துச்சு. இல்ல அது டவுட் இருக்குது. அது எங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல இருந்தே அது இந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் there's no any special word for that. அது பிரச்சனை ஒண்ணுதான், புதுசா கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே சார், ஓகே, थैंक यू சார். ஓகே ஓகே. அம்ரிஷ், ஓகே அம்ரிஷ், சொல்ல முடியுமா அம்ரிஷ்? இது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அம்ரிஷ். you have never seen, we போடுங்க, ஆனா you அல்ல, we போட்டுக்கோங்க. ஓகே, we have never seen you. நாங்க எப்போதுமே உங்களை காணல. நாங்க எப்பவுமே உங்களை கண்டில்ல இல்லையா? கண்டில்ல. I have never eaten. நாங்க எப்போதுமே ஆட்டிறைச்சி சாப்பிடல. சாப்பிடுறது இல்ல, சாப்பிட்டு இல்ல. You never met before. நாங்க எப்போதுமே சந்திக்கல. நாங்க எப்பவுமே சந்திச்சு, இதுக்கு பிஃபோர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு முதல்ல நாங்க எப்பவுமே சந்திச்சது இல்ல. நாங்க இதுக்கு முன்ன எப்பவுமே சந்திச்சதே இல்ல. She has never told me. So told என்ன? சொல்லு.
சொல். அவ எப்பவுமே எனக்கு சொல்லாத. அவ எப்பவுமே எனக்கு சொல்லி இல்ல. அவ எப்போதுமே சொன்னதில்லை. சொன்னதில்ல. அவ எப்பவுமே எனக்கு சொன்னதில்ல. சொன்னதில்லை. சொன்னதில்லை. He's never come here. He's never come here. அவர் எப்போதுமே இங்க வந்தில்லை. அவ எப்பவுமே இங்க வந்தில்ல. எப்பவுமே இங்க வந்தில்ல. ஓகே, வெரி குட் அம்ரிஷ். Thank you அம்ரிஷ். குட் ட்ரை, குட் ட்ரை. ஓகே, இன்னொருத்தர்கிட்ட கேட்போம், அப்போ முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆயிஷா. ஆயிஷா ஷஹானி. ஆயிஷா, can you hear me, Aisha? No. Saranya. Saranya Vibulananda. Saranya, can you hear me? Yes, sir. Saranya, yeah, கேக்குதா? Yes sir. Oh, நல்ல கேக்குது. பிலமா சத்தமா இத சொல்லுங்கமா, மத்தவங்க சரியா எழுதி கொள்ள. We have never seen you. நாங்க எப்பவுமே உங்களை கண்டில்ல. I have never eaten mutton. நான் எப்பவுமே மட்டன் சாப்பிட்டது இல்ல. We have never meet before. நாங்க இதுக்கு முன்னாடி எப்பவுமே மீட் பண்ணது இல்ல. She has never told me. அவ எப்பவுமே எனக்கு சொல்லி இல்ல. He has never come here. அவன் இங்க எப்பவுமே வந்தது இல்ல. ஓகே, இன்னொருத்தர சொல்லுங்க. We have never seen you. நாங்க எப்பவுமே உங்களை கண்டது இல்ல. I have never eaten mutton. நான் எப்பவுமே மட்டன் சாப்பிட்டது இல்ல. We have never met before. நாங்க இதுக்கு முன்னாடி எப்பவுமே மீட் பண்ணது இல்ல. She has never told me. அவ எப்பவுமே எனக்கு சொல்லி இல்ல. He has never come here. அவ எப்பவுமே இதுக்கு முதல் எனக்கு சொல்லி இல்ல. ஓகேயா? சொல்லி இல்ல. He has never come here. அவன் இங்க எப்பவுமே வந்தது இல்ல. அவ எப்பவுமே இங்க வந்தது இல்ல. ஓகே தானே? கிளியர் தானே? Yes sir. ஓகே, அப்போ இத சரியா புரிஞ்சுக்கோங்க. நெவர் என்பது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல, அதுவும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் கூடுதலா நம்ம யூஸ் பண்றோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எல்லாம் அவ்வளவு யூஸ் பண்ணலாம், பட் we don't use frequently. பெருசா நம்ம யூஸ் பண்றது இல்ல. சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நிறைய யூஸ் பண்ண பாருங்க. இத நெவர், I have never seen you before. நான் உங்களை இதுக்கு முதல்ல கண்டது இல்ல. I have never eaten this before. இதுக்கு முதல்ல நான் இதை சாப்பிட்டது இல்ல. I neverனா எப்பவுமே இல்லன்னு, பிஃபோர் இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஓகேவா? We have never met before. நம்ம இதுக்கு முதல்ல சந்திச்சது இல்ல. She has never given me money. அவ எனக்கு எப்பவுமே சல்லி கொடுத்தது இல்ல. இப்படி பார்க்கலாம். ஓகே ஓகே, அப்ப எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் உங்க கையில உள்ளது. அடுத்த தலைப்பு எவர். நெக்ஸ்ட் ஹெடிங் we are going with ever. ever எழுதிக்கோங்க. ரைட், எவர்னா என்னன்னு பார்ப்போம். எவர் மீன் எப்போதாவது. எவர்னா எப்போதாவது எழுதிக்கோங்க. எப்போதாவது. எழுதிக்கோங்க இந்த உதாரணத்தை. Have you ever seen me? நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? எப்போதாவது. எப்போதாவது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? எப்போதாவது. தாரணி, can you hear me தாரணி? Can you hear me தாரணி? No? No. Okay. Yes sir. Okay. Have you ever seen me? நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? அது மாதிரி have they ever told you னா என்ன? அவர்கள் எப்பயாவது உங்களிடம் சொல்லி இருக்கிறார்களா? வீட்ல அப்படிதான் பேசுவீங்களா உங்க அம்மா கிட்ட எல்லாம்? அவர்கள் எப்போதாவது உங்களிடம் சொல்லி இருக்கிறார்களா? ராஜ பரம்பரை மாதிரி அப்படியா சொல்லுவீங்க? சும்மா பேசுற தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அவங்க எப்பயாவது உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்களா? அவங்க எப்பயாவது உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க எப்பயாவது உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? Have they ever told you? இல்லையா?
முதலாவது சொல்லுங்கம்மா, முதலாவது. நீங்க எப்பயாவது என்ன மிஸ் பண்ணிருக்கீங்களா? மிஸ் பண்ணி முதலாவது எங்க? முதலாவது நீங்க ரெண்டாவதுக்கு போயிட்டீங்களா? நான் கேக்குறேன் முதலாவது. ஃபர்ஸ்ட் ஒன். நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? have you ever seen me? இப்படி சொல்றேனா, நீங்க எப்பயாவது நான் அழுகிறத கண்டிருக்கீங்களா அப்படின்னா அழுகிறத வந்து கிரைங்கிறத இங்க போடணும். ஓகேவா? அது என்னன்னு பிறகு பார்க்கலாம். இப்ப நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நீங்க எப்பயாவது நான் அழுகிறத கண்டிருக்கீங்களா எப்படி சொல்லுவீங்க? Have you ever cried me? have you ever seen me crying? அப்படிதான் சொல்லணும். have you ever seen me crying? சொல்லுங்க. Have you ever seen me cried? Crying, ing, crying. Have you ever seen me crying? நீங்க எப்பயாவது நான் டான்ஸ் ஆடுறத கண்டிருக்கீங்களா? Have you ever seen me dancing? Have you ever seen me dancing? ஓகேவா? ஓகே. have they ever told you னா என்னன்னு சொன்னீங்க? எனக்கு விளங்கல அது. திருப்பி சொல்லுங்க. அவங்க எப்பயாவது உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? ஓகே, வெரி குட். thank you தார்மி. திலீப் ரூசு. திலீப் கேக்குதா? திலீப். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் திலீப். அடுத்த ரெண்டையும் சொல்ல முடியுமா திலீப்? have you ever missed me அப்படினா என்ன? ஓகே சார். have you ever missed? சொல்லுங்க, அத வாசிங்க. உங்கள நீங்க have you ever missed me? missed me. have you ever missed me? அந்த எவருக்கு கொஞ்சம் பாரம் போடணும் திலீப். have you ever missed me? நீங்க எப்பயாவது என்ன மிஸ் பண்ணிருக்கீங்களா? have you ever missed me? இல்லையா? அது கேக்குற விதத்தை ஆளை பொறுத்து மாறும் இல்லையா திலீப்? ஓ சார், கண்டிப்பா. அவ என்ன மிஸ் பண்றேன்னா என்ன திலீப்? மிஸ் பண்றதுனா ஓச்சிடா வந்தால் இந்த நேரத்துல போய் இத கேக்குறதே. அது ஒரு சரி திலீப், நான் சும்மா கேக்குறேன். ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சார். அப்படின்னா என்ன திலீப்? நான் எப்படி சார்? ஐயோ, எப்படி சார் சொல்றது? அது வந்து எப்படி சார் சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல உண்மைக்கு ஐ மிஸ் யூனா என்ன அர்த்தம்னு தெரியுமா திலீப்க்கு? நோ சார், நோ ஐடியா. தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். கொஞ்சம் அப்படியே இருங்க, போயிடாதீங்க. ஐ மிஸ் யூன்னு சொல்லுவோம். நம்ம யாருக்கும் சொல்லலாம். நீங்க வேணா அம்மாவுக்கு சொல்லலாம் திலீப், அப்பாவுக்கு சொல்லலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம். லவ் பண்றவங்களே மிஸ் பண்ணணுங்கிறது இல்ல. மிஸ் பண்றதுன்னா அவங்க இல்லாம நமக்கு வேலை ஓடல, அவங்க இல்லாம நமக்கு எதுவும் செய்ய முடியல, அவங்க இல்லாம எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு, அவங்க இல்லைன்னா சாப்பிட முடியல, அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஃபீல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஃபீலை தான் நம்ம மிஸ் பண்றோம். மிஸ் அப்படின்னு சொல்றதாங்க. அது இல்லாம நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அந்த மிஸ்ஸும் இந்த மிஸ்ஸும் ஒண்ணு இல்ல. ஓகேவா? அப்ப நீங்க யாராவது இனிமேல் பார்த்து சொன்னீங்கன்னா ஐ மிஸ் யூனா அதுக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு. நீ இல்லாம என்னால தூங்க முடியல, நீ இல்லாம எனக்கு சாப்பிட முடியல, நீ இல்லாம எனக்கு எதுவுமே செய்ய முடியல, 4-5 நாளா நான் குளிக்க கூட இல்ல. ஓகேவா? கிளியர் ஐடியா? ஓகே சார். அப்ப இனிமேல் பரவாயில்ல, அம்மா விட்டு ஒரு 4 நாள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்க அம்மாவுக்கு, அம்மா ஐ மிஸ் யூ, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நல்ல ஃபீலான வார்த்தை ஒண்ணு. ஓகேவா? அது ஃபீல் சும்மா ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இல்ல, அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்ப நீங்க உங்க முக்கியமான ஒருத்தர்கிட்ட போயிட்டு தான் இதை கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? have you ever missed me அப்படின்னா நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா? எப்பயாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? எப்பயாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா என்ன கேக்குறோம் அவங்ககிட்ட? நான் இல்லாம உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? நான் இல்லாம சாப்பிட முடியாம இருந்துச்சா? அன்னைக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு நான் இல்லையே நினைச்சிட்டு அதை தூக்கி வீசிட்டு வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகேவா? ஓகே சார். நல்ல சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஓகே திலீப்? கண்டிப்பா. have you ever missed me? நீங்க என்னைக்காவது என்ன மிஸ் பண்ணி இருக்கீங்களா? இப்ப சில வேளை இந்த வந்து படிக்கிறவங்க கேட்கலாம், சார் நான் நேத்து கிளாஸ் வரல, நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? இல்லையா? நான் இல்லாம என்னைக்காவது உங்க கிளாஸ்ல இல்லங்கிறத நீங்க மிஸ் பண்ணி இருக்கீங்களா? have you missed me? have you ever missed me in the கிளாஸ்ல நான் இல்லங்கிறத என்னைக்காவது மிஸ் பண்ணி இருக்கீங்களா? ஓகேவா? நல்ல வாக்கியம் ஒன்று. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஒன். has she ever gone there? அவள் எப்பயாவது போயிருக்காளா? அவ எப்பயாவது அங்க போயிருக்காளா? இல்லையா? அவ எப்பயாவது அங்க
has she ever இன்னொன்று இருக்கு போல திலீப் கொஞ்சம் இருங்க. ஐயா ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. got sick னா சுகம் இல்லாம போறது. Has he Okay sir. Has he ever got sick like this? அது உடைச்சிக்கணும் எப்படி? as he சொல்லுங்க. as he திருப்பி Has he ever got sick like this? Has he ever got sick like this சொன்னா போடும். திருப்பி once more. Has he ever got sick like this? Ever அது அழகா சொல்லுங்க. ever has he ever got sick like this? இந்த அது என்ன அர்த்தம் அப்போ? இதுக்கு முதல்ல like this னா இந்த மாதிரி, like this னா என்னது? இந்த மாதிரியா? இந்த மாதிரி உனக்கு காய்ச்சல் வந்திருக்கா? இல்ல got sick னா சுகம் இல்லாமல் போ. சரியா? இப்ப நம்ம சொல்றோம் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிட்டு போறீங்க டாக்டர்ட்ட, ஏதோ டக்குனு சோம்லாம் போயிருச்சு. அவர் டாக்டர் உங்கள்ட்ட கேக்குறாரு has he ever got sick like this? இந்த மாதிரி இவருக்கு இதுக்கு முதல்ல இந்த மாதிரி இவருக்கு சோம்லாம் போயிருக்கா? இப்பயாவது சோம்லாம் போயிருக்கா? ஓகேவா? Okay sir. Okay, thank you Dilip. Thank you. Nice to meet you. Sir. Thank you sir. Okay. Right, எழுதிக்கோமா. எழுதிக்கோங்க. நான் அர்த்தத்தை சொல்றேன் திருப்பி அர்த்தம் சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே. have you ever seen me? நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? have you ever seen me? நீங்க எப்பயாவது என்ன கண்டிருக்கீங்களா? have they ever told you? அவங்க எப்பயாவது உங்களுக்கு சொல்லி இருக்காங்களா? have you ever missed me? நீங்க எப்பயாவது என்ன மிஸ் பண்ணிருக்கீங்களா? has she ever gone there? அவ எப்பயாவது அங்க போயிருக்காளா? has she ever got sick like this? இவர் இந்த மாதிரி எப்பயாவது சுகமில்லாம இருந்திருக்காரா, சுகமில்லாம போயிருக்காரா அப்படிங்கறதா அது. ஓகே தானே? அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஓகே, நம்ம மூவ் பண்றோம் அடுத்ததுக்கு. ஆல்ரெடி இதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ற ஒரு வாக்கியம் தான். ஓகேவா? இதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு வாக்கியம் தான். பாப்போம். ஆல்ரெடி எழுதிக்கோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே. ஆல்ரெடினா ஏற்கனவே. I have already told you. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ கேட்கலையே. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஓகேவா? நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். we have already lost. நாங்க ஏற்கனவே தோத்துட்டோம். ஓகேவா? கிளியர் தானே? கீர்த்தி சுதர்ஷினி. Can you switch on Kirti? கீர்த்தி கேக்குதா? கீர்த்தி நோ. ஓகே. திலகேஸ்வரன் கேக்குதாமா? ஓ சார். டவுட்டா ஹெல்ப் பண்ண வந்தீங்க? டவுட் ஒன்னு சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த நெவர் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல அதிகமா யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க தானே சார்? எவருக்கு வந்து அப்படி இருக்கா சார்? எவையும் அப்படிதான் வந்து இப்போ நெவர்னா வந்து சிம்பிள் பிரசன்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம நான் சொல்லலாம் ஐ நெவர் ஈட் மட்டன். நான் எப்பவுமே ஆட்டிறைச்சி சாப்பிடுறது இல்ல. ஓகேவா? ஐ நெவர் ஸ்மோக். நான் எப்பவுமே சிகரெட் குடிக்கிறது இல்ல அப்படி சொல்லலாம். ஓகேவா?
அதே மாதிரி ஐ ஹாவ் நெவர் ஸ்மோக்டு அப்படின்னு சொன்னா நான் எப்பவுமே சிகரெட் குடிச்சது இல்ல அப்படி சொல்லலாம். ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. பட் எவர்ங்கிறது வந்து இந்த ஆல்ரெடி எவர்ங்கிற மாதிரி சொற்கள்லாம் பொதுவா நம்ம யூஸ் பண்றது பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல தான். சாதாரண சிம்பிள் பிரசன்ட் வாக்கியங்கள் எல்லாம் நம்ம எவ பாய்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா எப்பவாவது நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குறது அது வந்து வேற சொல் இருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த கேள்வியோட தான் கூடுதலா பாய்ப்போம் அப்படி. ஓகேவா? நல்ல கேள்வி. எவர் ஆல்ரெடி போன்ற சொற்கள் கூடுதலா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பொருத்தமான இடம். ஓகேவா? ஓகே. இப்ப அப்படியே இருங்க லைன்ல. ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆல்ரெடினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே. ஏற்கனவே. அப்ப ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் யூ அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இப்போ நான் ஒரு ட்ரை ஒன்னு கொடுத்து பாருங்க. நான் ஏற்கனவே உன்னை கண்டிருக்கிறேன். I have already seen you. Very good. I have already seen you. இல்லையா? நான் ஏற்கனவே சமைச்சு இருக்கிறேன். I have already cooked. நான் ஏற்கனவே ஆட்டி இறைச்சி சமைச்சிருக்கிறேன். I have already cooked mutton. I have already cooked mutton. நான் ஏற்கனவே பிரின்சிபலுக்கு ஏசி இருக்கிறேன். ஏசுறதுக்கு சொல்றது blamed. கஷ்டமா இருக்கு சார், நாளைக்கு ஸ்கூல் தொடங்கணும்னு போகணும் சார் அப்படின்னா ஓகே, நான் ஏற்கனவே அதிபருக்கு அறிவிச்சிருக்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். I have already inform the principal. சொல்லுங்க. Inform the principal. ஓகே தானே? இப்ப ஆல்ரெடி விளங்குது தானே? ஓகே சார். ஓகே. ரைட். I have already told you. We have already lost. நாங்க ஏற்கனவே தோத்துட்டோம். திருப்பி தோக்குறதுக்கு என்ன இருக்கு? We have already lost. இல்லையா? இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்ரீலங்கா இந்தியன் மேட்ச் இருந்துச்சு இல்லையா? 3 மேட்ச் இருந்துச்சு, 2 மேட்ச் தோத்தோம். We have already lost the cup. கப்பை தோத்துட்டோம், பட் மேட்ச் ஒன்று இருந்துச்சு, அது வேற கதை. We have already gone. Sorry, they have already gone. அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. நீ இப்பதான் வர்ற, அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. ஓகேவா? She has already cooked rice. இப்போ ஹஸ்பண்ட் வந்து பான் வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு. அப்ப வீட்டுல உள்ள மத்தவங்க சொல்றாங்க she has already cooked rice. ஏற்கனவே சோறு சமைச்சு தான் இருக்கிறா. ஓகேவா? பாப்போம். எழுதிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. சுமதி. can you hear me சுமதி? சுமதி சார். கேக்குதா? கேக்குது சார். ட்ரை பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகே சார். ஓகே, சொல்லுங்க பாப்போம். I have already told you. கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்கம்மா. I have already told you. அது இன்னும் கொஞ்சம் இப்படி வேணாலும் சொல்லலாம். I already, I ஒன்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. I have already told you. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன். சும்மா பேசுற மாதிரி சொல்லுங்க. எங்கம்மா ஊரு? லுணுகல சார். அப்புறம் என்ன, சும்மா சொல்லுங்க, நம்ம சொல்ற மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். I have already told you many times. நான் ஏற்கனவே உனக்கு பல தடவை சொல்லி இருக்கேன். பல தடவைகள் சொல்லி இருக்கின்றேன். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். We have already lost. நாம் ஏற்கனவே தோற்றுள்ளோம். நம்ம ஏற்கனவே தோத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தேர்ட் ஒன்னு சொல்லுங்க. They already gone. Sorry. They have already gone. They are already gone. இப்போ இப்படி சொல்லுவோமே, அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. இப்போ இப்படி சொல்லுவோமே, ஸ்கூல் விட்டுட்டோம், பிரின்சிபல் கால் பண்ணி சொல்றாரு, கிரேட் 11க்கு சொல்லுங்க, நாளைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னொருக்கா சொல்லுங்களேன் சார். இல்ல, இப்ப ஸ்கூல் விட்டாச்சு, விடுற டைமுக்கு முதல்ல அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முதல்ல அனுப்பிட்டீங்க, கிரேட் 11ல அனுப்பிட்டீங்க. ஓகேவா? பிரின்சிபல் கால் பண்ணி சொல்றாரு, கிரேட் 11க்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு, அறிவிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்லுவீங்க? I already told. இல்ல அதான் பிள்ளையெல்லாம் போயிட்டாங்களே. ஓகே சார். பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க தானே. அப்ப பிரின்சிபலுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாம் ஏற்கனவே போயிட்டாங்க. They have already gone. They have already gone. ஓகேவா?
ஓகே சார். ஓகேம்மா, ஓகே ஓகே. பிராக்டிஸ் பண்ணுங்க இன்னும், ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நிரோஷினி ஸ்டார்ட்ல இருந்து கை தூக்கிட்டு இருக்காங்க. நிரோஷினி, கம் ஆன் நிரோஷினி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். நிரோஷினி, குட் ஈவினிங்மா. கடைசி ரெண்டையும் சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சொல்லுங்க கடைசி ரெண்டையும். கடைசி ரெண்டு, கடைசி ரெண்டு. Yes, already cooked rice. சமைச்சிருக்காங்க சோறு. அவங்க ஏற்கனவே சோறு சமைச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்திருக்கான். அவங்க ஏற்கனவே சோறு சமைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சமைச்சிருக்கான். Yes, already come here. அவன் ஏற்கனவே வந்து அவன் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறான். அவன் ஏற்கனவே இங்கு சிக்னல் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம் போல. ஓகே 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 ஓகே. ஹிமா, ஹீனா, ஹிமா, ஹிமா கேக்குதா? ஹனாவா ஹிமாவா? ரெண்டு பேரும் ஈக்க சார், ரெண்டு பேரும் ஈக்க. சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு சொல்லுங்க பாப்போம். முதல் மூணையும் ஒருத்தர், கடைசி ரெண்டையும் ஒருத்தர். தமிழ்ல அழகா சொல்லுங்க பாப்போம், சண்டை போட்டுக்காம. I have already told you. நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். என்ன இது? அப்படியே தங்கச்சிட்ட சொல்லுவீங்க? தங்கச்சிட்ட எப்படி சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிக்க. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிக்க, நீ கேட்கல. அடுத்து we have already lost. நாங்க ஏற்கனவே இழந்துட்டோம், தோத்துட்டோம். ஆமா, அப்படி சொல்லலாம். we have already lost a lot. நாங்க ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். இன்னும் இழக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல, இல்லையா? இல்லைச்சா? அப்போ ஆல்ரெடி லாஸ்ட்ங்கிறது இழந்துட்டோம், தோத்துட்டோம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. they have already gone. அவர்கள் ஏற்கனவே போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. ஓகே. இப்ப பேசுனது ஹிமாவா ஹனாவா? ஹிமா. ஹிமா. ஏனா let's give the chance to Hana. Good evening sir. Good evening Hana. She is already cooked rice. அவள் ஏற்கனவே சோறு சமைத்து விட்டார். சமைச்சு இருக்கா? சமைச்சிருக்கா. அம்மா வரதா இருக்கான்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இப்போ வாப்பா பான் வாங்கிட்டு வராரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சமைச்சிருக்கிறா. mother has already cooked rice. அம்மா ஏற்கனவே சோறு சமைச்சு இருக்க, இல்லையா? He has already come here. அவன் ஏற்கனவே வந்திருக்கான். அவன் ஏற்கனவே வந்திருக்கிறான், இல்லையா? Right. Okay. Thank you Hana, Hima. Thank you very much. Thank you sir. Okay. I have already told you. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். We have already lost. நாங்க ஏற்கனவே தோத்துட்டோம், இழந்துட்டோம். We have already lost a lot. நாங்க ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். They have already gone. அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. She is already cooked rice. அவள் ஏற்கனவே சமைத்திருக்கிறாள் சோறு. He has already come here. அவன் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறான். இன்னும் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடையது. ஓகே. கடைசி ஜஸ்ட். கடைசி தலைப்பு ஜஸ்ட். கடைசி தலைப்பு ஜஸ்ட். ஜஸ்ட்னா என்னன்னு அர்த்தத்தோட பார்ப்போம், இல்லையா? அர்த்தத்துக்கு போய் பார்ப்போம். ஜஸ்ட்னா என்னன்னு அர்த்தத்தோட பார்ப்போம். I would just come. I would just come அப்படின்னா பாருங்க, அதுவும் present perfect தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை பார்த்துங்க. நம்ம எல்லாமே present perfectல வச்சு யூஸ் பண்றோம். I would come க்கு நடுவுல தான் just போட்டிருக்கேன். அதை மறந்துடாதீங்க யாரும். present perfect we are using in present perfect sentences. I would just come னா நான் இப்பதான் வந்தேன். I just come னா நான் வந்தது மட்டும்தான், இப்பதான் வந்தேன். ஓகேவா? already written. okay. already திருப்பி ஒருத்தர் சொல்லிருக்காங்க, நான் சொல்றேன். alreadyன்னா ஏற்கனவே. I have already taught you. நான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறேன். இந்த already யூஸ் பண்றதா இருந்தா நீங்க present perfect தான் யூஸ் பண்ணணும். we have already forgotten. நம்ம ஏற்கனவே மறந்துட்டோம். we have already come. நாங்க ஏற்கனவே வந்திருக்கிறோம். she has already sent me money. அவன் ஏற்கனவே எனக்கு சல்லி அனுப்பி இருக்கிறா. அதுதான் அது ஆல்ரெடிங்கிறது. சிம்பிள். ரைட். ஜஸ்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் கம். நான் இப்பதான் வந்தேன், வந்தது மட்டும் தான்.
I just informed him. நான் இப்பதான் அவனுக்கு அறிவிச்சேன். அவன் அறிவிச்சு இருக்கிறேன் அப்படி எல்லாம் தேவையில்ல. I have just informed him. அவன் இப்பதான் நான் அவனுக்கு அறிவிச்சேன். ஓகேவா? பாப்போம். ஓகே. ஜக்ஷாயின். குட் ஈவினிங் சார். ஜக்ஷாயின். விளங்குச்சா ஜஸ்ட்னா என்னன்னு? ஓம் சார். அப்போ இது என்னன்னு சொல்லுங்க இந்த வாக்கியம். ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லவா சார்? இல்ல தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லுங்க முதல்ல. We have just had lunch. அப்படினா ஹேடுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சாப்பிடுகிறோம், சாப்பிட்டோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். நாங்க இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டோம். நான் இப்பதான் லஞ்ச் எடுத்தேன். இல்லையா? இப்ப சொல்லுங்க முதலாவதுல இருந்து. I've just come. இப்பதான் வந்தேன். நான் இப்பதான் வந்தேன். I've just informed him. இப்பதான் நான் அவனுக்கு அறிவிச்சேன். I say இப்போ 5 நிமிஷத்துக்கு மேல தான் அறிவிச்சேன். We have just had lunch. நாங்க இப்பதான் எடுத்தோம். இப்போ உங்களுக்கு யாராவது வீட்டுக்கு போனோம்னா டீ குடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நீங்க சொல்லலாம் நான் இப்பதான் டீ குடிச்சேன். had tea. எப்படி சொல்றீங்க? நான் இப்பதான் டீ குடிச்சேன். I just had tea. I've just had tea. இல்லையா? Right, one more please. இது என்னது? She has just told me. அவள் என்னிடம் இப்பதான் சொன்னாள். அவ இப்பதான் எனக்கு சொன்னாள். அத வேற வாக்கியத்துல சொல்ல முடியாது. ஓகேவா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் சொல்லணும். ஓகே, thank you ஜக்ஷான். thank you very much. அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் சொல்ல முடியும். இமேஷா கேக்குதா? நிதுர்ஷ் கேக்குதா? இமேஷா இல்லையா? நிதுர்ஷன் சார். கேக்குதா நிதுர்ஷன்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் நிதுர்ஷன். கேக்குதா? கேக்குது. ரெண்டு பேர் இருக்காங்க. முதல்ல நிதுர்ஷனை பேச சொல்லுங்க. ஓகேவா? நிதுர்ஷன் கேக்குதா? கிளியரா கேக்குது சார். டவுட் கேக்குறேன் சார். சொல்லுங்க நிதுர்ஷன், கேளுங்க. அந்த have has had அது எங்கங்க சார் யூஸ் பண்றது? அப்படினா எந்த has சொல்றீங்க? இந்த முதல் ரெட் கலரா? ஆமா சார். have has had அந்த மூணு வேர்டுமே எங்கங்க யூஸ் பண்றது? இல்ல have has நம்ம சொன்னோம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்றோம். நீங்க பாடத்துல ஸ்டார்ட்ல இருக்கல நிதுர்ஷன்? இல்லையே சார். ரைட். வீடியோ வாங்கி பார்க்கணும். குரூப்ல இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, குரூப்ல வீடியோ வாங்கி பாருங்க. முன்துண்டு என்னன்னு பார்க்கலாம். அப்ப அதுல have has என்னன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? ஓகே. ரைட். thank you. அந்த டவுட்ட கேட்டுக்கணும். இல்லாட்டி எனக்கு கால் பண்ணி சரி கேளுங்க. ஓகேவா? ஓகே. யாரு இன்னொருத்தர் யாரு மைக் ஆன் பண்ணோம்? போயிட்டாங்களா? ஓகே, யதுர்ஷிகா குயிக்கா வாங்க, முடியணும். யதுர்ஷிகா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யதுர்ஷிகா, கடைசி வாக்கியத்தை சொல்ல முடியுமா? I've just thought of you sir. அப்படினா என்னது? இதெல்லாம் நல்ல வாக்கியம். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க யதுர்ஷிகா. நான் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். என்னது? I just thought of you. நான் ஒரு சிந்தனை. இல்ல அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல. I just come னா என்ன? நான் இப்போது வந்தேன். இப்பதான் வந்தேன். இப்போது வந்தேன் இல்ல, இப்பதான் வந்தேன். I just come னா என்னது? நான் இப்பதான் வந்தேன். அப்ப I just thought of you னா என்ன? இப்பதான் சொன்னேன். இல்ல, thoughtனா நினைக்கிறது. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க I just thought of you. உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேனா சொல்லுவோம் தானே? ஓ சார். என்னது அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க. சொல்லி I've just thought of you. நினைச்சேன். இப்பதான் உங்களை நினைச்சேன். அப்ப சொல்லுங்க பாப்பா, முதல்ல இருந்து டக்குனு குயிக்கா, டைம் போகுது. I've just come. நான் இப்பதான் வந்தேன். Have just informed him. இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணினேன். நான் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணேன், இப்பதான் அறிவிச்சேன். We have just had lunch. நான் இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டேன். She has just told me.
அப்பதான் சொன்னா I just thought of you. நான் இப்போதான் நினைச்சேன். ரைட். இப்போ ஒருத்தர் கேக்குறாங்க. ரைட்மா, thank you very much. இப்போ ஒருத்தர் யாரோ கேட்டாங்க ஒரு கேள்வி ஒன்று. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா, சவுண்ட் கேக்குது. ரைட். இப்போ ஒருத்தர் கேட்டா கேளுங்க, ஹெட் வந்திருக்கே அப்ப அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தானே சார் அப்படின்னு. இல்ல, இந்த பாருங்க ஹேவ் இருக்குது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒண்ணு. இந்த ஹேட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது சாப்பிடுறதுக்கும் நம்ம ஹேவ்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ஹேவ் a cup of tea, have a cup of tea அப்படின்னா டீ ஒன்று குடிங்கன்னு அர்த்தம். ஹேவ் லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஹேவ்ங்கிறது ஒரு வினைச்சொல்லாக எடுக்கலாம். ஹெல்பிங் வேர்பாவும் இருக்கு ஹேவ், மெயின் வேர்பாவும் ஹேவ் இருக்கு. ஓகேவா? ஹேவ்னா சாப்பிடுறது குடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஐ ஹேட் லஞ்ச்னா நான் பகல் சாப்பாடு சாப்பிட்டேன், மெயின் வேர்ப் அது. இங்க ஹேவோட ஹேட் போட்டிருக்கோம் இருந்தா முதலாவது இருக்கிறது ஹேவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல உள்ள ஹேவ் ஹேஸ் ஹேட், ஹேவ் ஹேஸ். இங்க உள்ள ஹெட் வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சாப்பிடு அப்படிங்கிறதுக்கான ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஐ ஜஸ்ட் கம், நான் இப்பதான் வந்தேன். ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் ஹிம், நான் இப்பதான் அறிவிச்சேன். ஐ ஜஸ்ட் ஹேட் லஞ்ச், இப்பதான் பகல் சாப்பாடு சாப்பிட்டேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் மீ, she has just told me, அவ இப்பதான் எனக்கு சொன்னா. ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் யூ, உங்களுக்கு ஆயுசு 100. நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன், நான் இப்பதான் உங்களை நினைச்சேன். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் த லெசன், நான் இப்பதான் லெசனை முடிச்சேன். ஐ ஜஸ்ட் ஹேட் அ பாத் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஐ ஜஸ்ட் ஹேட் அ பாத், நான் இப்பதான் குளிச்சேன், இப்பதான் குளிச்சேன். ஐ ஜஸ்ட் ஹேட் அ பாத். ஓகேவா? அப்போ ஜஸ்ட் என்பது இப்போதான் என்பதை குறிப்பதற்காக பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களை யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். லாஸ்ட் பார்ட்டுக்கு போறோம். இந்த 2 வாக்கியம் ரைட். அந்த கதை முடிஞ்சு. அதுல டவுட் இருந்தா பிறகு கேளுங்க. இது வேற ஒரு கதை. she has gone to Kandy, அவள் கண்டிக்கு போயிருக்கிறாள். இதை எழுதி வச்சுக்கோங்க. has she gone to Kandy, அவள் கண்டிக்கு போயிருக்காளா? இது முக்கியமான பாயிண்ட், எழுதி வச்சுக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல முக்கியமான பாயிண்ட். அவள் கண்டிக்கு போயிருக்கிறாள். அவள் கண்டிக்கு போயிருக்கிறாள். அவள் கண்டிக்கு போயிருக்கிறாளா? அவள் கண்டிக்கு போயிருக்கிறாளா? ஓகே. அப்போ அவள் அப்படின்னா இப்படி கேட்கலாம். பட் நம்ம கிட்ட யாராவது கேட்டால் நீங்க கண்டிக்கு போயிருக்கீங்க, இல்லாட்டி நான் கண்டிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா இதை பாவிக்க கூடாது. ஏனென்றால் இப்ப பாருங்க, she has gone to Kandyனா அவ கண்டிக்கு போயிருக்கிறாள், அவ கண்டியில இருக்கலாம். இப்போ கண்டியில இருந்து திருப்பி வந்திருந்தால் நான் கண்டிக்கு போயிருக்கேன்னு சொன்னா நம்ம சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். ஐ ஹாவ் கோன் டு கேண்டின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? சாரி. இந்த மூன்றாவது வாக்கியம் தவறு. அது ரெட்ல காட்டுறது உங்களுக்கு, நீங்க குழம்பிடுவீங்க. இந்த வாக்கியம் தவறு, இப்படி சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் கோன் டு கேண்டின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் பீன் டு கேண்டி. எழுதி வச்சுக்கோங்க. நான் கண்டிக்கு போயிருக்கேன், இதுக்கு முதல்ல போயிருக்கேன். இப்ப நான் கண்டியில இல்ல தானே, நான் போயிட்டு வந்துட்டேன் இல்லையா? இல்லையா? சோ ஐ ஹாவ் கோன் டு கேண்டின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் பீன் டு கேண்டின்னு தான் சொல்லணும். she has been to Kandy. மேல உள்ள வாக்கியங்கள் எல்லாம் ஓகே. she has gone to Kandy, அவ இப்ப கண்டியில இருக்கணும். அவ இப்ப கண்டியில இருந்தால் she has gone to Kandy, அவள் கண்டிக்கு போயிருக்கிறாள். ஓகேவா? அவ போயிட்டு வந்துட்டா நம்ம சொல்லணும் she has been to Kandy, அவள் கண்டிக்கு போயிருக்கிறாள், போய் வந்துட்டா. இப்ப இங்க எங்கேயோ இருக்கா. I have been to Kandy, இப்ப நான் களவாணியில இருக்கிறேன். I have been to Kandy. I have been to England, நான் இங்கிலாந்து போயிருக்கிறேன். I have been to India, நான் இந்தியா போயிருக்கிறேன். பட் நான் இப்ப எங்க இருக்கேன்? இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கேன். So earlier I was there, நான் இருந்தேன், போயிருந்தேன். I have been to Kandy. நீங்க கண்டிக்கு போயிருக்கீங்களான்னு யார்கிட்டயாவது கேட்கணுமா இருந்தா have you gone to Kandyன்னு கேட்காதீங்க, have you been to Kandyன்னு கேட்கணும். இந்த போறது தான் இந்த கதை வரும். ஓகேவா? have you been to Kandy, நீங்க கண்டிக்கு போயிருக்கீங்களா? have you been to India, நீங்க இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா?
எப்பவும் have you gone னு கேட்காதீங்க, எப்பவுமே கேட்காதீங்க. ஓகேவா நான் சொல்றது? have you been to Kandy, have you been to ஸ்ரீபாத, ஸ்ரீபாதைக்கு எப்பயாவது போயிருக்கீங்களா, எப்பயாவது அங்க போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுமா இருந்தா இந்த பீன் பாவிக்கணும். போயிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதுக்கு முதல்ல செஞ்சிருக்கீங்களா? have you I have been to many countries, நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். I have been to many countries. have you been to நுவரெலியா, நுவரெலியாவுக்கு போயிருக்கீங்களா? has she been to India, அவ இந்தியாவுக்கு போயிருக்காளா அப்படி கேட்கணும். ஓகேவா? அப்போ மேல உள்ள வாக்கியங்கள் அவளோட கேட்கலாம், பட் அவள் அங்க இருக்கணும். போயிட்டு வந்த ஒருத்திக்கிட்ட கேட்கிறதா இருந்தா பீன் பாவிக்கணும். ஓகேவா? ஓகே, I hope that is the end of the lesson for today. Yeah. So, இன்றைய தினம் we learned about perfect sentences, present perfect, past perfect, future perfect பத்தி படிச்சோம். present perfect, past perfect, future perfect எப்ப யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த சந்தர்ப்பங்களை யூஸ் பண்றதுன்னு படிச்சோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் படிச்சு கொடுத்தேன். டவுட் இருக்கவங்க இருந்து கேள்வி கேட்க. நான் போக மாட்டேன், நான் இருப்பேன். டவுட் இருக்கிறவங்க இருந்து கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து நான் என்ன படிப்பிச்சேன்? present perfectோட யூஸ் பண்ணக்கூடிய 4 சொற்கள். never, ever, already, just. never என்றால் எப்போதும் இல்லை. இதுக்கு முதல்ல எப்பவுமே செய்யாத ஒரு விஷயத்தை, இதற்கு முதல்ல செய்யாத ஒரு விஷயத்தை நாம இதுவரைக்கும் நான் செஞ்சில்ல, எப்பவுமே நான் செஞ்சில்லைன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல never யூஸ் பண்ணணும். ever எப்பயாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம ever யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே அப்படின்னு சொல்ல வந்தால் ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன், I have already யூஸ் பண்ணணும். இப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஜஸ்ட் என்ற சொல்ல யூஸ் பண்ணணும். இந்த 4 விஷயம் படிச்சோம். அதுக்கு அடுத்து படிச்சோம் பீன். போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா have you gone னு கேட்க கூடாது, have you been னு கேட்கணும்னு படிச்சோம். ஓகேவா? I hope you understand all those things. Thank you very much for joining me.